புரிய outdated மாட்டேங்குது. கனி நீங்க கனி பைத்தியனை பத்தி பேசுங்க. நீ கிழட்டு புண்டே அவுடேட்டட் ஆயிட்ட விட்டு. நீங்க எது பைத்தியம் மாதிரி கல்யாணம் பேசிட்டு ஆகாம இருக்கீங்க. குழந்தை பெத்துக்கிறதும் கல்யாணம் ஆகாம ஆமா குழந்தை கனி பெத்துக்காம இருக்கிறதும் அவுடேட்டடா? ஜென் கனி எனக்கு ப்ரோ புரியல எனக்கு. ஜென்ஜியோட உங்களுக்கு புரியாம நீங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க போய் படத்தை பார்த்துட்டு வாங்க ஷாம், முதல்ல. நான் என்ன கேக்குறேன், ஜென்ஜியோட இப்ப நீங்க தான் அது. கல்யாணம் ஆகாதவன் இருக்கான்ல, ஏய் அவனுக்கு எப்பதான் கடைசியில ஜென்ஜியோட கல்யாணம் மிங்கிள் ஆயிடுச்சா ஆகும்டா. இல்லையா? இவங்களுக்கு ஜென்ஜியோட கல்யாணம் மிங்கிள் இல்லையா ஆயிடுச்சு. அது ஆகும், நேரம் அதெல்லாம் வந்திருக்கும், போய் ஒரு ஆகும். டவுன்லோட போட்டு பார்க்க வேண்டியதான் ஆகும்டா, டெலிகிராம்ல. வேற ஒரு பொண்ணோட ஆகும்டா. அதான்டா கதையே அந்த படத்துல. இல்ல பாடுறா இல்ல, நான் பைத்தியம் மாதிரி கேக்குறது மம்மிதாக்கு கிளைமேக்ஸ்ல பாய் ஆகும் ப்ரோ. ஃப்ரெண்ட் கூட கல்யாணம் ஆகுதுல, அவனுக்கு எப்ப ஆமா கல்யாணமே பண்ணாம அவனுக்கு அவனுக்கு கல்யாணம் குழந்தை ஆகல, அவனுக்கு அவனுக்கு பிறந்திருக்கு, மேட்டர் அவனுக்கு மட்டும் எப்ப தான் கல்யாணம் ஆகுது. ஆகுது? அத தெரிஞ்ச ஒரு அவனுக்கு பொண்ணு. கல்யாணம் ஆகல கனி, மேட்டர் மட்டும் தான் இல்ல இல்ல ஆகுது. அவனுக்கு அவனுக்கு கல்யாணமே ஆகும். ஆகாம மேட்டர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது என்ன, எப்ப கல்யாணம் பண்ணுவான் அவன்? ஏது அதுதான் நீ. அவன் வந்து பிரதீப்போட கல்யாணம் பண்ணிப்பான், பிரதீப் சேர்த்து வைப்பான். ம் கனி சூப்பர் கதை கதை சொல்லிட்டியா? படத்தை ஃபிளாப் ஆக்கிட்டியா? சூப்பர். சரி, பைசன் கான்செப்ட் சொல்லுங்க ப்ரோ. எத்தனை பேர் அவன் அவங்க ஆடை டேய் ஆடை எத்தனை வெட்டி பேர் சொல்றது பிடிக்கிறாங்க? அதான் டேய் கரெக்டா. இருடா டேய், நீ என்ன கதை சொன்னாலும் அந்த புண்டாமாவும் எவளுங்க கல்யாணம் ஆச்சுன்னு திரும்ப கேட்பான். அது ஒரு மென்டல் கூதிரா. அவன் போய் படத்தை பார்க்க வைக்கிறா. அதாவது தமிழ் ராசில வந்துருக்கோண்டா, என்ன 4 மணி ஆயிடுச்சுடா. பிரிண்ட் ஆனா போய் நல்லா டவுன்லோட் இருக்கு, நல்லா பண்ண இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்டான படம் வரணும் கண்டிப்பா. ஊம்பு போய் அந்த கழுதைக்கு சூத்து கொடுக்குறது யாரா கொண்டா? கழுதை ஆடா? இப்ப ஆடு கொண்டான்னு நினைக்கிறேன். ஆடு ஆடு ஆடை விட்டுட்டான் அந்த வாட்டி. ஸ்ட்ரைட்டா ஆடு வெட்டி ஆடு ஆட வெட்டி பாடு ஆடை வெட்டி பலி கொடுத்துட்டான். இல்ல ப்ரோ, ஒரு இல்ல ஒரு அவன் மிருகத்தை இல்ல கூட ஆடை விட விட மாட்டேங்கிறீங்க. மாட்டான்டா. தீப குத்தி குத்தி குடலை உருவிடுவான்டா வெளியே. அதெல்லாம் ரொம்ப கன்றாவியான சீன்றா. அதெல்லாம் எப்படி வெறுப்பாயிச்சுடா அது. இல்ல சரத்து ப்ரோ, தீபாவளிக்கு சரத்து எல்லாரும் ப்ரோ, இல்ல தீபாவளிக்கு எல்லாம் மட்டன் சாப்பிட சரத்து ப்ரோ, பாருங்க. இந்த படம் கொஞ்சம் பாருங்க. சரத்து ப்ரோ கேக்குதா? கர்ணன்ல வந்து ஒரு ஊர்ல இருக்கிறவங்க பூரா நல்லவங்க, இன்னொரு ஊர்ல இருக்கவங்க பூரா இதுலயும் கெட்டவங்க. இந்த அப்படிதான்யா, படத்துல எப்படி? இதுலயும் அப்படிதான்டா. இதே வெறுப்பேத்துறாங்க. வேலையா சுத்திட்டு இருக்கான் இதே அவன். வேலை ஏன் அது. அந்த கீர்த்தி முதல்ல சுரேஷ் பெரிய ஏய் டேரக்டர் மாறி முதல் விடாது, உண்மையா இல்ல முதல்ல சொல்றேன். முதல்ல கதை சொல்றேன் பாடுறா. ரெண்டு 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 ஊருக்கு ரெண்டு சண்டைடா. அதாவது ரெண்டு கேஸ்ட், அது ஊருன்னு அவன் சொல்றான். சரியா? ரெண்டு கேஸ்டுக்கு ரெண்டு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சரியா? அந்த ஒரு கேஸ்ட்ல இருந்து இவன் கபடி பிளேயரா வருவான். சரியா? அதுதான் கதை. ஒரு கதையில இருந்து எப்படி மேல வரான்றதான் கதை. நடுவுல இவனுக்கு கேஸ்ட் ஆனா இந்த அடிச்சுட்டே கதையில இருப்பானுங்க. வந்து இது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிறது, இந்த மாதிரி வேற இருக்கு ஒருத்த இருக்கு முன்னாடியே இருக்கு கரெக்ட் கனி. பண்றது, இந்த மாதிரி இல்லையே. இருக்கு கனி. டேய் கனி வச்சிருக்கா டேய் சீனு. டேய் புண்டா நீ மோனே படம் பார்க்கல. கம்முன்னு இருந்துரு. ஒரு ஒரே கதை நிமிஷம் இரு. சொல்றேன். ஏய் நீ படம் பார்க்கல. சேத்துல ரெண்டு பேரும் உடம்புட்டு இருப்பாங்க பண்ணி மாதிரி பார்க்கல. டேய் சரத்தை நீ கதை ஏய் சொல்றேன், ஒரு மியூட் நிமிஷம் போட்டு இரு. கதை சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. அனுப்பமாவும் துருவம் சேர்ல படுத்துட்டு இருப்பாங்க. கனி பார்க்கல கனி? அந்த சீன்லாம் யாருக்கு வச்சீங்க? இந்த இந்த சாக்கடை புண்டலவெல்லாம் ஆமா. ஏன்டா சொல்ற? கதையை சொல்றான். அதுதான் இவனுக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்து கபடி பிளேயர் ஆகணும்னு ஆசை. பசுபதி என்ன சொல்லுவான்னா, கபடியில ஆடுறவன் எல்லாம் கடைசியா ரவுடி ஆகி செத்துருவான். நீ கபடி சூஸ் பண்ணாத, அது சரி ரவுடித்தனமான விளையாட்டு அப்படி சொல்லுவான். சரியா? என்ன பண்ணுவான் இவனுக்கு ஒரு ஒரு டைம்ல வந்து கபடி ஆடுறத வந்து லால் வந்து ஒரு ஜாதி தலைவர் மாதிரி காட்டுவானுங்க. அதுல ஒரு குரூப்போட ஹெட் மாதிரி. சரியா? லாலுக்கு ரொம்ப பிடிச்சிரும். லால் வந்து இவனுக்கு கேஸ்டுக்கு அகேன்ஸ்டான கிளாஸ்ட். சரியா? அவன் என்ன பண்ணுவான், அவனோட கிளப்ல வந்து இவன் ஆட வைப்பான். துருவ ஆட வச்சு நல்லா ஒரு ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வருவான். சரியா? அப்ப என்ன பண்றானுங்க, இவனுக்கு கேஸ்ட்ல இருக்கவனே துருவ போட்டு அடிப்பானுங்க. இந்த மாதிரி எச்ச கலப்பையில திட்டுவானுங்க. வேற ஒருத்தனோட காலை நெக்கி மேல வரியே, உன்னெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுங்க ஊர்லயே அவனை திட்டிட்டு இருப்பானுங்க. சரியா? திட்டினோன்னா இவன் என்ன பண்றான், லாலே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் சரி ஓகே, நீ எப்படியா இருந்தாலும் என் கூட இருந்தா நாளைக்கு எனக்கு எதனா ஆச்சுன்னா கூட உன்னதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீ வேற டீம் போன்னு சொல்லிட்டு லாலே ஒரு டீம் ரெஃபர் பண்ணி அவன் அங்க இருந்து தமிழ்நாடு போய் தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா ஆடுவான். சரியா? இதுதான் கதை. அது நடுவுல இவனுக்கு ஜாதி கலவரத்தை பண்றதெல்லாம் காட்டிட்டு இருப்பான். சரத் கேக்குதா? ஏன்டா சொல்லு. நார்மலா தான்டா இருக்குது. ஒரு நிமிஷம் ஜாதி அதாவது புண்டை அதே வடதான் இருக்குது. சரத் இந்த படத்துக்கு தான் கனிபுரம் வந்து ஃபயர் அவுட் விட்டுருக்காரு. ஆமா, மாரி செல்வராஜ். இது நடுவுல வந்து ஒரு நிமிஷம் இது நடுவுல எப்படின்னா ரெண்டு ஜாதியை ஏய், இது காட்டுவானுங்க. ஒரு படம், இதுக்கு ஃபயர் விடுறாங்களா கேட்டு இது நடுவுல ஒழிங்க. இதுக்கு நடுவுல ரெண்டு ஒரு ஜாதியை படத்துக்கு ஃபயர் காட்டுவானுங்க. விட்டுருக்காங்க. அந்த ஜாதி தலைவர் ரெண்டு பேர் சாவறதை காட்டுவானுங்க. இது ஒரு காலம். இந்த ஆமா. காலமாடு குண்டி கழி விட்டது எத்தனை பேர்ரா? இது ஒரு நிமிஷம் இருடா, இந்த அலெக்ஸ். கனி சாமி, இதைத்தானே சாமி நானு ரொம்ப நாளா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி செல்வராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுவான். எப்படின்னா, கீழ் ஜாதிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, மேல் ஜாதி எல்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு. இதான் அவன் பல ப்ரோ, வருஷமா ஒரு பண்ணிட்டு ஊரே இருக்கான். கெட்டவங்கன்னு காட்டுறான் ப்ரோ. ஒரு ஊரே கெட்டவங்கன்னு காட்டுறான். ஏன் எல்லா அவன் படத்துலயும். ஊரை அது இல்ல, இல்ல, இல்ல. முட்டு குதிராவன் மாரி ஊரை செல்வராஜ். கெட்டவனா காட்டலடா, கீழ் ஜாதி நல்லவங்க, டேய் அந்த மேல் ஜாதி கீர்த்தில கெட்டவங்க. அதுதான் காட்டுவான்டா வந்து. ஆக்சுவலா அதுல லாலோட கேரக்டர் ரொம்ப சூப்பரான கேரக்டர். அவனே ஒரு கட்டத்துல அவனுக்கு கெட்டவன் மாதிரி தான் காட்டுவானுங்க. இது ரெண்டு பேருக்கு இண்டிவிஜுவல் பாருங்க. இல்ல ஜாதி கலர் மாதிரி காட்டுவானுடா அவனுங்க. அது ரெண்டு பேரும் அதான் மாரி செல்வராஜுக்கெல்லாம் உப்பு தூக்கின வராது. டேய் இங்க பாரு அலெக்ஸ், நான் சொல்றப்ப இந்த மாரி செல்வராஜ், பாரஞ்சித் இவங்க அப்படின்னா இந்த குரங்க காட்டி காசு வாங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரி. இவங்களை பொறுத்த மட்டும் குரங்குன்றது ஜாதி. அதை வச்சு ஊரா சுத்தி காசு பார்ப்பானுங்க. உண்மைதான். அதை விடுறாடே. இந்த லோக்கா வந்துச்சா இல்லையா ஓடிடில? வரப்போகுது. வந்துருச்சு.
எதுல ஹாட் ஸ்டார்லயா? டெலிகிராம்ல வந்துருக்கு. டெலிகிராம்ல வந்தா ஹாட் ஸ்டார்ல வந்ததாண்டா எனக்கு கேட்டா வந்துரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டே இல்ல வந்துரும். நான் இதனாலதான் இது ரொட்டீன் பேட்டர்னா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இல்ல சாமி உனக்கு எப்படி தெரியுது? பரியன் பெருமாள்ல அதே தான் காட்டுவான். 2 கேஸ்ட், இந்த டேய் கேஸ்ட் அவன் வந்து ஒருத்தர் எல்லா வரக்கூடாது. படமும் கார்த்திக் இதான்டா, இதே ஒண்ணுதான் அவன் ஒரு தெரியும். சரியா? மென்டல் இரு கூதிராரு. டீச்சர் தான் பெரிய டைரக்டர். அதுல வந்து நாய ரிசம்பிள்ஸா வைப்பான் ஒரு அனிமல்ன்றதுக்காக. இதுல என்ன பண்ணிட்டான், இதுல மாமன்னன்லயே அதே மாதிரிதான். நீ வந்து அரசியல் இருந்தா, ஆனா பண்ணி எனக்கு கீழேதான் இருந்தான். மாமன்ல பண்ணி பண்ணிய வந்து ரிசம்பிள்ஸா வைப்பான். சரியா? அந்த மாதிரி ஒரு இதுல வச்சுக்கேன். இவன் ஓகே, ஒரு படம் 2 படம் தான் ஓகே. நீ என்ன பண்ணலாம் அதே மாதிரி எடுப்பண்ணா என்னதான் இப்ப கதை? இப்ப உனக்கு கதையே இல்லையா? நீ இப்படிதான் படம் எடுக்க போறனா? இல்லடா இப்ப இல்ல இல்ல ஒரு வாட்டி அமுக பாக்குறான், எங்களை ஒடுக்க இந்த பாக்குறான், தடுக்க படத்தை ரொம்ப பாக்குறான்னா சூப்பரா எல்லாத்துலயும் எடுத்திருக்கலாம்டா. இவன் அலெக்ஸ் சார்பேட்டா மாதிரி எடுக்க வேண்டிய படம் அது. ஆக்சுவலி ஒரு 4-5 சீக்வன்ஸ் எல்லாம் அததான் சொல்றேன். இல்லடா இல்ல இரு நீ அந்த இவன் இருப்பானே பசுபதி, அவனை போடும்போது நான் அப்பதான் யோசிச்சேன். இல்ல இது ரஞ்சித்தாவது ஏதாவது புரியுதா, ரஞ்சித்தாவது வேற மாதிரி எடுப்பான். ஆனா மாரி செல்வராஜ் இருக்கான் பாரு, 1ஆம் நம்பர் மென்டல் கூதி. இது அதேதான், ஒரே மாவு. அமுக பாக்குறான், கடிக்க பாக்குறான், ஒடுக்க பாக்குறான், அதுதான். அமுக பாக்குறான், அதனால என்னமா அதேதான் சொல்லுவானுங்க, அதேதான். இவனே ஊருக்கு வருவான்டா. இவனே ஊருக்கு வரும்போது ஒரு ஜாதி அந்த இவன் செத்துருவான். அவன் பேர் என்னது, அந்த லாலா லாலா இல்ல, இவனை சாவச்சிருவானுங்க. அமீரை போட்டு தள்ளுவானுங்க. ஊர் ஜாதி கலவரம் ஆயிடும். சரியா? இவரே ஊரை சுத்தி கூட்டு போற மாதிரி காட்டாது. அப்ப உன் ஊர்ல உனக்கே சேஃப்டி இல்லைன்னு தெரியுது. உன் ஆளுங்களே உன் பையன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்ப யார் மேல எங்க தப்பு காட்டுறது? இப்ப யார் இதுல பிரச்சனை? ஏன்டா இப்போ உன் ஊர்ல இருந்து ஒருத்தன் பெரிய வரான்னா உன் ஊர் ஆள்லாம் ஹெல்ப் பண்ணி தானே அனுப்பணும். அவன் ஊர்ல இருந்து அவன் ஊருக்கு சுத்தி கூட்டு போவான். அவனை கேட்டா இவனுக்கு கேஸ் வாங்க கூடாது. என்ன கர்மமோ, என்ன படம் இது? வேற கனி வேற உட்காந்து வரிஞ்சு கட்டி சண்டைக்கு வேற வரான். ஒரு லூசு புண்டா படம் தான். இந்த அது பறையர் சரத் ப்ரோ பறையரும் வந்தோடனே எப்படி தெரியுமா பெருமாளையே ஆரம்பிப்பாரு? மாரியோட வலியெல்லாம் உங்களுக்கு புரியல, நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு. அதாவது நான் வலி ஓகேடா, ஒரு படம் 2 படம் தான் ஓகேடா. 4 படத்துல வலினா எத்தனை படத்துக்கு வலியை அது ரணத்துல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. இப்போ விவசாயம் படம் வந்துட்டு இந்த கத்தி டைம்ல இல்ல அதுக்கப்புறம் அந்த வருஷத்துல வந்த படம்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பானுங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஏதாவது விவசாயம் படத்தை செலிப்ரேட் பண்ணானுங்களா? அதுவும் வலி புண்டதானே? ஓவர் ரேட்டட் ஆயிடும். அவள் தான் அந்த சலிச்சு போயிடும். சும்மா தான் ஒன்னுத்தையே சொன்னதே சொல்லிக்கணும். அதான் அமுக பாக்குறான், கடிக்க பாக்குறான், கோயில் உள்ள விட மாட்டான், டீ குடிக்க விட மாட்டான், பண்ணிய சாவடிக்கிறான். செம்ம கடுப்பு. என்ன தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த மிருக சாவத்தை காட்டுறானுங்க. சரியா? அந்த ஆடை கொண்டுதான் அந்த அப்பத்துல தான் அந்த ஆடோட இதா ரிசம்பிள்ஸா மாறுவான். ஏன்னா ஒரு ஆட்டுக்கே இவனுங்க ஆடை குத்துற மாதிரி மனுஷங்களும் குத்திடுவானுங்க. அவனோட கணக்கு என்னன்னா, அனிமல்ஸ் அடக்கி வைக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் இவங்க அடக்கி வைக்கிறாங்க ஜாதின்ற ஒரு போர்வையில. ஒரு படம் ஓகேடா, எல்லா பாக்குற நம்ம இல்ல மச்சான், இல்ல பாக்குற நம்மளுக்கு கடைசியில வந்துட்டு ஏன் இப்ப அந்த மாமன்ல பார்த்தல வில்லன் மேல எல்லாம் மாஸ்க் காட்டானுங்க. மாமன்னன்ல ஹீரோவாவது மயிராவது அந்த அமுக்க பாக்குறேன், நீ அமுக்கிட்டே கடை ஒடிக்கிட்டே கடன் விட்டுட்டு ஹீரோ அதான் வில்லனுக்கு இது பண்ணிட்டானுங்க. அதான் ஹீரோ விட்டுட்டு வில்லனுக்கு இது பண்ணிட்டான். எங்க பாரு அலெக்ஸ், நீ இந்த மாதிரி சில ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எல்லாம் பாரு. இவன் பச்சையா திட்டுவான் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு ஆளுங்க தான். புரியுதா? இவன் பச்சையா திட்டுவான், கூண்டுவான், ஒரு மாதிரி பசுவா அப்படி இப்படின்னு மைக்கிலே கத்துவான். இங்க வந்து மேடை ஏறிட்டு அவன் கதை விடுவான். நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், என்னை இப்படி போட்டு அடுக்குனாங்க, உடக்குனாங்க, பிசுக்குனாங்க, நசுக்குனாங்க, புழிஞ்சாங்க, உதர்னாங்கன்னு கதை விடுவான். இவன் அவங்கள இப்போ கேக்குதா? கேக்குதா? கேக்குதுடா. ரீகனெக்ட் பண்ணிட்டேன்டா. இல்லடா அது ஓகே. இப்ப நல்ல நல்லதுமா நம்ம போய் படம் பார்க்கலாம்னு போறோம். இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா வெறுப்பு தான். அதுதான் சொன்னேன், இந்த படம் ஓடாது. இல்ல நீ நல்ல நாள் இல்ல, நீ எந்த நாள்ல பார்த்தாலும் இந்த படம் 9 மணிக்கு மூடாப்படா அந்த படம். எல்லாம் வெறி ஆயிட்டாடா, கடுப்பாயிடுச்சு. என்னடா அது எல்லாம் வீட்டுல நல்ல சீன் கூட கத்த மாட்டானுங்க இவனு. முதல்ல இல்லடா ஒண்ணு சொல்றேன், லோகேஷா எடுத்த பாட்டனை எடுக்கும் போது அவனை வெறிக்கிறானுங்க. இவெல்லாம் ஒரு ஆளு புண்டைன்னு ஒருத்த இதான் மாரி செல்வராஜ் இது பண்ண இருக்கானுங்க. இந்த ஜாதி சப்போர்ட்ல இந்த இதில் தான் ஓட்டுனுங்கிறாங்க அந்த புண்டை. அது மட்டும் இல்லன்னு இந்த நாயை செருப்பால அடிப்பானுங்க.
ஆஃப்லைன்ல இருக்கிறவனும் ஓகே, ஆன்லைன்ல இருக்கும் நமக்கு தெரியாத எந்த படத்துக்கு போகணும் போகக்கூடாதுன்னு. இதுல 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கான் பைசனை. பாலா அது ஓடுது 2 hour 50 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு பாலா. 3 மணி நேரம் தான் படம். இன்டர்வெல்லாம் சேர்த்து போயிரு 3 மணி நேரம் மேலே போகும். யோசிச்சு பாரு, தீபாவளிக்கு ஒருத்தன் உள்ள போயிட்டு இந்த கருமாந்தத்தை 3 மணி நேரம் உட்காந்து வரணும்னு இதெல்லாம் எந்த டைம் தெரியுமா? தியேட்டர்ல படம் எதுவும் வராம இருக்கு பாரு, அந்த டைம்ல போய் போர் அடிச்சா போய் பார்க்க வேண்டிய படம் நல்லா இவனுக்கு இந்த விஷயத்த எப்பதான் புரிஞ்சுப்பானுன்னு தெரியல எனக்கு. அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. ஒரு நல்ல நாள்ல அந்த மாதிரி படத்துக்கு போக கூடாது. நம்ம போறது முதல்ல போக மாட்டானடா. டே இவனுக்கு நினைப்பு என்ன தெரியுமாடா இவனுங்களுக்கு? அந்த ஒரு படம் வந்துச்சு விஜய் சேதுபதி, பேர் என்னது, ஒரு ஃபேமிலி படம், தலைவன் தலைவி. போனிக்ஸா? தலைவன் தலைவி. இந்த மாமன் ஒரு படம் இவன் சூரிய மாமன். அதான் இதெல்லாம் பார்த்தா கிராமத்து படம், அது வேற, அது ஃபீல் குட்டா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டானுங்க. இவன் லூசு பூண்ட கிராமத்து படம் ஜாதி படத்தை எடுத்து வைக்கிறான். இவன் தேவன் பார்ப்பான் குடும்பமா போகுது. இந்த படத்தெல்லாம் நல்லா கிளீனாவே தெரிஞ்சுடா யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. டிஎம்கே பிரைஸ் பண்ணி வேற ஒரு மேட்ச் ஒன்று நடத்திருப்பானுங்க இந்த படத்துல. பின்னாடி கலைஞர் கட் அவுட் இருக்கும், திராவிட கழகம்னு சொல்லிட்டு அது வேற பண்ணி வச்சிருப்பானுங்க. எதுக்கு இதெல்லாம் ஓப்பனா தெரியுது? திராவிடத்தை சப்போர்ட் பண்ணிருக்கான படத்துல இது வேற இருக்கு அதுல. இதெல்லாம் ஓப்பனா பண்றீங்க, எதுக்கு? கேவலமா தெரியுது நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா. இல்ல அடுத்த படம் மாரி செல்வராஜ் அடுத்த படம் இவன் தான் இன்மநிதி வச்சு பண்றான். அதான் இது. அது கலைஞர் கட் அவுட் இருக்குன்னு பார்த்தா பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் கபடி போட்டின்னு வர போட்டு வச்சிருப்பானுங்க. நடுவுல டீசல் யாராவது பாத்தாங்களா? டீசல் தான் இருக்கு. ஏண்டா என் தலைவனை பத்தி எவனும் பேச மாட்டேங்குது. டீம் டீசல் விஜய் பாலாவே பாக்கல. ஜெயசூர்யா 3 படத்தையும் பாத்துருக்கான் போல. விஜய் ஃபேன் ஜெயசூர்யா. அவன் என்ன போட்டிருக்கான்னா, இதுவும் பைசனும் இதுவும் கண்டென்ட்ல 2-3 இதாகுது, ஆனா இது டியூட் வந்து கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா போகுது அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். என்டர்டைன்மெண்டா போனாலே ஒரு படம் தியேட்டர்ல என்டர்டைன்மெண்ட் தான் மேட்ரு. நீ அழுவு வைக்கிறது, இளவு ஓட்டுறதெல்லாம் இங்க கை தட்டுறதெல்லாம் இங்க அதெல்லாம் சொல்றேன். இப்போ இந்த படம் எவ்வளவு கிரிஞ்சு. ஆமா கண்டென்ட்டா இருக்கும். அதுல கண்டென்ட்னா கமர்ஷியல் இல்ல அந்த மாதிரி இல்ல, நமக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும். இந்த எப்படி சொல்றது, இது மாதிரி, அதாவது அந்த டீசல் வச்சு எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. சரியா தெரியல. போன அந்த படத்துக்கு கண்டென்ட் இல்லடா, த்ரில்லர் படம்டா. அப்போ நம்ம அந்த டைம்ல இல்லடா இல்ல கொஞ்சம் அதான் கண்டென்ட் இல்ல, கொஞ்சம் கண்டென்ட்ல த்ரில்லரா தான் போயிருப்பான். இவனுங்க மாதிரிலாம் இல்ல, அமுக பாக்குறான், கடிக்க பாக்குறான், அவுக்க பாக்குறான். கரெக்ட், ஜாலியா இருக்குடா. என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரிலாம் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டானுங்க. பிரச்சனை இல்லடா பாலா, நீ மாமன் வரும்போதே இதான் ஆச்சானுங்க எல்லாம். என்னடா சும்மா அமுக பாக்குறான்னு. அப்ப இவளையும் அந்த ஆப்போசிட்ல இவர் பண்ண ஃபாதர் ஃபசில் ரோல், அவன் ரோல் என்னது, அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஞாபகதா? அது எங்க பார்த்தாலும் ரத்தனவேல்னு எல்லாம் அதை போட்டு இருந்தானுங்க. அதான் அப்பவே இந்த பைத்தியத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், மாத்திடு. விஜயபாலா நம்ம எல்லாத்தையும் நம்மளும் வந்து அவனை சப்போர்ட் எல்லாம் பண்றோம், இல்லன்னா சொல்ல. அது வித்தியாசமா சொல்லி தொலையாண்டா, ஒரே பேட்டர்ல சொல்லி விசிற வாங்குறீங்கடா. இல்ல என்னைக்குமே இல்ல படத்தை படமா கிடையாது. நீ சொல்ற பெரிய பெரிய டேரக்டர் கூட பிளாப் பிளாப்பே கிடையாது. இல்லடா இது எப்படி இதுனா, இல்ல இது எப்படி இதுனா, அரண்மனை 4 வந்துட்டு பிளாக் 100 கோடி படம். ஆனா ஒரு இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இரு, அவனாவது தமன்னாவை ஊத்த காட்டி சம்பாதிக்கிறான். நீங்க ஜாதி ஜாதின்னு ஒரு 4 படத்தையும் அதான்டா பண்ணுவீங்க.
கேக்குதா? கேக்குதா? அதை விட்றா, சினிமா பாக்குறோம் என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு தான்டா பாப்பான். உக்காந்து நீ அழகு எடுத்துக்கிற மாதிரி இல்லடா நீ படத்தை இல்லடா நீ படத்தை படமா பார்த்தாலே இந்த பொது திட்டுவானுங்க. அறிவு ப்ரோ இதெல்லாம் வந்து இது வந்து பொது அறிவுனா உங்க வீட்டுல வச்சுக்கோங்கடா அந்த அறிவு. எங்க மேல என்ன திணிக்கிறீங்க? பொது அறிவா? பொது அறிவு. இல்ல ஏசா இப்போ என்னடா இது பொது அறிவு? பொது அறிவுன்னா நான் ஒரு கேள்வி மாறி கேட்கிறேன். எடுத்தா படம் இல்ல, அது படைப்பு பாடம். அது உங்களுக்கு புரியல. சரி ஏசா, இதுவும் தெரிஞ்சுக்கங்க. மக்கள் வந்து மக்கள் ஒரு வந்து நிமிஷம் இதையும் இருக்குடா. தெரிஞ்சுக்கணும். இதுவும் நாற்பது எடுக்கிறான். யாராச்சும் அடிக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருடா விஜயபாலா. எல்லா டேரக்டரும் ஒரே மாதிரி தான் படம் எடுக்க சட்டம் புண்டரிக்கான்னு இல்ல. அப்படி எடுத்தா நீ பாத்துக்கிட்டே இருப்பியா? பிரகாஷே ஒரு நிமிஷம் ஏன்டா ஒரே மாதிரி படத்தை எடுத்து வைக்கிற எல்லாத்துலயும்? பிரகாஷே இவனை யாரும் அடிக்கலாம் இல்ல. அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டிராமாலாச்சும் அதை பண்ணாதீங்கடா. கொஞ்சமா பண்ணுங்க, ரொம்ப பண்ணாதீங்க. ஆமா, சார்பேட்டா மாதிரி எடுக்க வேண்டிய படத்தை ஜாதி படமாக்கி வச்சிருக்கான். சார்பேட்டா மாதிரி எடு. இதே வச்சு நீ ஏன்டா ஆமா ட்ரைலர்லயே ஒரு லட்சணம் போட்டு தெரியுது. சார்பேட்டா மாதிரி பண்ணி வச்சிருக்கான். பிரகாஷே இது உண்மை. நீங்க ஒரு படம் பார்த்துட்டியா? நீங்க வந்து இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுடா இவனுக்கு பண்றதுலாம். இல்ல ஈசா என்ன சொல்றேன், இவங்க அடிக்கிறத பார்த்தா படம் எடுக்கிறது கரெக்டா இப்பதான் ப்ரூவ் ஆகுது எனக்கு. ஏன்னா கத்துக்கும் பிரகாஷ், உண்மைகளை சொல்ல. அவன் ஊருக்கு பயந்து அவன் ஊராலையா ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டு போறான். அப்ப என்ன பிரச்சனை அது அந்த படத்துல? யார் பிரச்சனை? இப்ப நீ சொல்ல பிரகாஷ். கடைசி கிளைமேக்ஸ் அவன் ஒண்ணு காட்டுறானே, பசுபதி அவன ஊரை சுத்தி வெளியே போறானு, போலீஸ் கிட்ட மாட்டானுங்கள. அதே ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப அவனுக்கு பிளாப் கொடுங்க. அவன் பிளாப் கொடுத்தா அடுத்த படம் எடுக்க மாட்டான். நீ ஹிட் ஆகி செய்வான். எடுத்த படம் எல்லாம் பிளாக் பஸ்டர். என்ன படம் வந்து பிளாக் பஸ்டர் தான். எப்ப என்னடா பண்ணுவான்? திரும்ப அதான் எடுப்பான். அலெக்ஸ், நீ எந்த படம் ஃபிளாப் ஆச்சு? ஒரு படம் சொல்லு. மாமன்னன் ஒரு பிளாக் பஸ்டர். மாமன்னன் சொல்றேன். டேய் இதுதான் பிரகாஷ், நானே ஒத்துக்கிறேன். இதுதான் எல்லாமே. வித்தியாசம் இருக்குது மாப்பிள்ள. எல்லாத்தையும் மாறிட்டேன். அதுதான் சொல்ல வருதுங்க. அதுக்கு இந்த படத்தை இவன் எடுத்ததுன்னா நான் ஒத்துக்க முடியாது. உனக்கு புரியுதா? மாரி செல்வராஜ் நீங்க கொண்டாடுறது நிறுத்தீங்கன்னாதான் வேற மாதிரி படம் எடுப்பான். மாமன்னே புண்ட படம் தான்டா. மாமன் என்ன நல்ல படம். நீ மாரி செல்வராஜ் அடிச்சேன்னு வையன், உன் மேல ஒரு சாயம் பூசி விட்டுருவானுங்க. விஜயபாலா நீ அப்படியே ஒரு சைடா போவாத. எனக்கு சத்தியமா யோசனையா தான் அவனை பத்தி பேசினா யோசிக்க வேண்டியதா இருந்துடா. பாக்குறாங்க எப்ப யாருப்பா படமா எடுங்கடா, அவ்வளவுதான்டா. அதை விட்டுட்டு எடுக்கணும். நீங்க எப்படா சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி எடுக்காதான் செய்வான். பாக்கிஸ்தான் பாருங்க, பாக்காதீங்க. நாங்களும் இஷ்டத்துக்கு ரிவ்யூ பண்ணுவோம்டா. என்னடா இது எடுக்கிற உனக்கு இருக்க சுதந்திரம், பேசுற எங்களுக்கு இல்லைன்னா எடுக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க படத்துக்கு காசு கொடுத்து போறீங்க யாரும். இது என்னதுடா இது போங்காக்குது. அப்புறம் இதுக்கு தியேட்டர்ல பொதுவா விடுறேன். ஜாதிகாரனுக்கு மட்டும் படத்தை போட்டு காட்டு. உன் ஜாதிகாரனுக்கு மட்டும் படத்தை போட்டு காட்டு. எதுக்கு இங்க விட்டுட்டு எதுக்கு வரும்னு கேக்குறேன். எனக்கு புரியல. நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு சரத்து. சரியில்லை இதெல்லாம் சுத்தமா. அடங்கோத்தா சுன்னி சும்மாறா மச்சான். உள்ளத்துக்கு வச்சிரான மச்சான். அதை விட டீம் பைசன் தான் தீபாவளி வின்னரு. என்ன பாத்துட்டீங்களா? அறிவில்லை. இவ்வளவு செவிடங்காதுல ஊதுற மாதிரி ஒன்றை ஊதிட்டு இருந்தானுங்களே, தெரியலையா? இல்லடா பைசன் தான்டா நல்ல ரிவ்யூஸ். அதான் சொல்றேன். நீங்க அடுத்தவனுக்கு பொண்டாட்டிய கூட்டி கொடுக்குற மாதிரி படம் எடுத்தா எப்படி நல்ல ரிவ்யூஸ் வரும்? நீங்க இந்த மாதிரி சமூக கருத்துலாம் வச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும்
எனக்கு தெரிஞ்ச ஒரு தலை ஃபேனு நம்ம மனோஜ் போயிட்டான், அவன் வந்து அவன்கிட்ட கேளுங்க, அவன் தான் அடுத்தவனுக்கு போனான். சரத்து நீ நீங்க பாத்துட்டீங்களா என்ன மாரிசுராஜ் படம்? ஒரு மாரிசுராஜ் 2 நாள் முன்னாடி அவன் இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். ஓகேவா, உன் குரூப்ல டேய் மாறி எனக்கு பிடிக்கும்டா, நீ திருப்பி மாப்பிள்ள யாரும் மாறிக்கு அகைன்ஸ்ட் கிடையாதுடா. அகேன்ஸ்ட் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒரு டவுட்ரா, இங்க திட்டமா இல்ல இங்க திட்டமா எல்லாருமே பரியரும் பெருமாள் இல்ல, பரியரும் பெருமாள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் அடுத்தடுத்து வரும்போது திட்டுறானுங்க? அத சொன்னேன்னு எழுதமா சொல்லுவாங்க, அவன் திருப்பி அடிக்கிறான். அதனாலதான் உனக்கு அந்த படம் இந்த குரூப்ல யாரும் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை விஜயபாலா. சரியா, நீ எங்கேயோ சொன்னதுக்கு இங்க சொல்லக்கூடாது. இந்த குரூப்ல என்ன பேசுறோம்? ரஞ்சித் சொல்லுவாரு ஸ்டேஜ்ல, அப்ப மாமன்னன் கர்ணன் எல்லாம் மொக்க போடமா, அதுக்குள்ள என்ன நெகட்டிவ் ரிவ்யூ தெரியுங்க. அலெக்ஸ் கேக்குதா? நம்ம வந்து படம் ஓடிடுச்சு ப்ரோ, அது மொக்க படமா தான் ஓடுது இல்ல, பிளாக் பாக்ஸ் விடுறாங்க. அலெக்ஸ் நம்ம துருவுக்கு தான் முட்டை கொடுக்கணும். டேய் துருவும் இல்ல எதுவும் இல்லடா, மாரி செல்வராஜ் இந்த படம் நல்லா இருந்தா நான் என்ன நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு உண்மையாவே நல்லா இருக்கான் அலெக்ஸ், உண்மையாவே நல்லா இருக்கான் படம். நீ சொல்லாத, அத படமே பார்க்காம மதராசி சொல்லிட்டு இருக்கா அலெக்ஸ். நல்லா இல்ல 5 ட்வீட் போட்டுருக்க நீ. உன்னை வந்து உன்னை அப்பயே போட்டோ எடுத்து வச்சேன் போட்டிருக்கேன். வந்ததானே போடுவாங்க சும்மா அவன் சொன்ன அலெக்ஸ். ஒரு ஆனா சரத்து இது பரியரும் பெருமாள் மாதிரிதானே இருக்குன்னு நேத்து சொல்லிட்டு போனேன். பரியரும் பெருமாள் நல்ல படம் சரத்து நேத்து அப்படிதாடா சொல்லிட்டு போனான் அவன்கிட்ட கேட்டா. நான் எதிர்பார்க்கிறது பரியரும் பெருமாள். பிரகாஷ், நான் விஜயபாலா உண்மை என்ன பரியரும் பெருமாள் மாதிரி ஒருத்தர டியூட் எப்படி இருக்கு? பெருமாள் மாதிரி பாயில போயிட்டான். டியூட் வந்து சமூக அலெக்ஸ் ஏத்த படம் இல்ல ப்ரோ, அது ஒரு மூம்பிதி போயிடுச்சு ப்ரோ. அம்மா அதுல வந்து பொண்டாட்டி அடுத்தவனுக்கு கூட்டி கொடுக்குற மாதிரி எடுத்துருக்காங்களா, இத பாக்காதீங்க தேவி. இதெல்லாம் எப்படா எடுக்கிறீங்க? அதெல்லாம் ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாரும் ஓடிடில பாருங்க, கம்முன்னு இருக்க. சரி, இந்த ஹரிஷ் கல்யாணம் ஒருத்தர் இருக்கானே, அந்த படம் இதாச்சு. ஆமா, எல்லாரும் டீசல் போய் பாருங்க, நல்லா இருக்கும். அது மூணாவது ப்ரெஃபரன்ஸ்னால நல்லா இருந்தா இனிமேதான் அது டாக் வந்து ஓடும். சரி, ஃபர்ஸ்ட் டாக் அத பத்தி ரிவ்யூ 9.7 கொடுத்துக்கறாங்க ப்ரோ புக் மை ஷோல. ஓட்டு பாத்தீங்கன்னா 30 பேர் தான் ப்ரோ போட்டுருக்காங்க. அது பாத்தீங்களா ஓட்டு? ஆமா ப்ரோ. ஆனா 30 பேர் பாத்துட்டானுங்களா? அவன் எவனாச்சும் ரிவ்யூ போடுறானான்னு பாரு, மனசாட்சி இல்லாதவங்க. விஜயபாலா அடுத்த வாரம் தான் டீசல் எல்லாம் பிக்கப் ஆகும், தீபாவளி வரைக்கும் பிக்கப் ஆகும் படம். அடுத்த வாரம் அது வந்தா இப்போதைக்கு பிரதீப்பும் துருவும் தான் சண்டை. பிரதீப்பா என்னது துருவா? அங்க பிஎம்எஸ்ல பாருங்க பிரதர், பைசனுக்கு 9.4 போய் பாருங்க. என்ன பைசனுக்கு இதுக்கு 8. மதியம் முடியும் 2 கேல போயிட்டு இருந்துச்சு, இப்ப 3 கேல போகுது. இன்னும் 2.4 தான் இன்னும். எங்களுக்கு ஏறிட்டு இருக்குடா. உனக்கு புரியுதா? 12ல இருந்து 10 போயிருச்சு. இது வந்து 2ல இருந்து 3 போயிருச்சு. இல்ல இது எப்படிதான் ஆகுது? டேய் அவன் 12ல இருந்து 10 போனது, நீ 10 போனியா? நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு 12 கே போயிட்டு இப்ப பிஎம்எஸ் வச்சு போமாடா, பிஎம்எஸ் வச்சு போமா உங்க கணக்குப்படி. அப்படிலாம் கிடையாது. புரியுதா? அது வந்து ஏதாச்சும் ஒண்ணு அப்புறம் ஏன்டா பிஎம்எஸ் வரீங்கன்னா லூசு குட்டைகளா இருக்காங்க. மாப்ள கடந்தனால உனக்கு புரியுதாலடா? அது 2 லாங்குவேஜ்ல கிடையாது, ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கு. அதுல டிஃபரன்ஸ் யாரா பாது இல்ல ஃபைனல் பாப்போம்டா. டேய் இது உர்றா ஃபைனல் பாப்போம்டா. பேசுறது எல்லாம் ஃபைனல் நான் ஒன்ட்ட ஓபன் பண்றா மாப்ள. தமிழ்நாடு பாப்போம். டேய் இரா தமிழ்நாடு அடிக்காத மாப்ள. ஏசா கோஸ்ட் வாங்கி சார்ஜ் ஸ்பீக்கர் தர பாருங்க. எல்லாத்துலயுமே மெயின் ஸ்கிரீன் போட்டு விட்டான் பைசனை, டியூட தூக்கிட்டு. என்னது எதுல போட்டுருக்கான்? இது வந்து ஒரே நிமிஷம் மாப்ள, அது செருப்பால அடி பிரச்சனை இல்ல.
பைசன் சப்போர்ட்டர். பைசன் வந்து இப்போ கங்கால ஓடிட்டு இருக்கான். நான் பாத்துட்டு வரேன் சார். ஆமா மெயின் ஸ்கிரீன்ல ஓடுது பாரு. எத்தனை ஷோ தம்பி? சரத்து ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல வரா சரத்து. ஒரு நிமிஷம்டா. அலெக்ஸ் சரத்து 2 பேரும் முன்ன கேட்டுக்காங்க. தமிழ்நாட்டுல பைசன் தான் லீட் அடிக்கும். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. அரவிந்த் ரோல் வந்துறாரு பத்தியா ப்ரோ? 2 ஸ்கிரீனுமே நல்லா இருக்குங்க. இதுதான் ஒரு ஹோஸ்ட் நல்லா இருக்கு. பைசன் நல்லா இருக்குங்க படம். ஓகே ஓகே பிரதர். ஓகே பிரதர். டியூட் ஆமாமா பிரதர் அருமையான படம். யாரா இது? ஏய் நம்ம கேங்க்ல நல்லா சப்போர்ட் கொடுங்கடா. சரத் வெளியில இருந்து வச்சு வந்துடாதீடா சாவடிங்க. யோ அரவிந்த் சரத் சும்மா எங்க ஓடுது மைண்ட் ஸ்கிரீன்ல கங்கா வெயிட் பண்ணி பாப்போம். வேற எவனுக்கு படம் எடுத்தீங்கன்னா மாறி தாங்க படம் எடுப்பான். வேற யாருங்க படம் எடுப்பா உங்களுக்கு? ஓகே மாறியே படம் எடுக்க தெரியலடா. கம்முனு இருடா. அப்புறம் எப்படி எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஆச்சு? படம் எடுக்க தெரியலன்றீங்க. எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அலெக்ஸ் மாமன்னன் அழுது ஹிட் ஆக்கிட்டாங்க. அலெக்ஸ் இருங்கப்பா. இருங்க. அழுதா ஹிட் ஆயிரும்னா எஸ்கே கூட தான் ஸ்டேஜ்ல ஏறி அழுகுறான். அவனையும் உமால ஓட அவனா தனுசு யாருக்குமே தெரியும். ஆனா இவன் நல்லா எடுக்கிறான். படம் ஹிட் ஆகுது. ஆனா இவன் ஆடியன்ஸ் வந்துதுடா இவனுக்கு. மாரி செல்வராஜுக்கு மாரிக்கே கிரவுண்ட் ரியாலிட்டில அவன் சம ஆடியன்ஸ் இருக்காங்க ப்ரோ. மாரிக்கே தனியா ஆடியன்ஸ் இருக்காங்க ப்ரோ. கூட்டம் இருக்கும். உண்மைதான். நல்ல படம். டியூட் செகண்ட் ஹாஃப் பண்ணிக்கிறாங்க. உண்மையா? சரி டியூட் ஒரு நிமிஷம். இல்ல பிரகாஷ் திரும்ப மாரி செல்வர் தனுஷ் படம் வருதா? ஆமாடா அடுத்த படமே அதான்டா. இது அதனால ஓகே ஓகே ஓகே. ஏன் பிரகாஷ் கத்திட்டு இருக்காரு இப்ப புரியலையா? சப்போர்ட் பண்ற தப்பு இல்ல. நான் அப்பையில இருந்தே மாரி சப்போர்ட் தான்டா. இல்லடா நீ சப்போர்ட் பண்ற தப்பு இல்ல. வரட்டுடா பிரகாஷ். அப்ப பேசிக்கலாம்டா. சப்போர்ட் தான்டா பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை அடிச்சாதான் அந்த படத்தை ஒழுங்கா எடுப்பான் பிரகாஷ். அலெக்ஸ் நான் சொல்லல படம் சங்கீத படம் பார்த்து ரேட்டிங் கொடுத்தா 9.5 கொடுத்திருக்காங்க. யாரும் சொல்லல. நீங்க மட்டும் தான் 2 பேர் கதறிட்டே ரேட்டிங் டெய்லியும் குறையும் ப்ரோ. இன்னும் ஒரு நாள் கூட முடியல. ரேட்டிங் சொல்றீங்க. ஜெய்சன் போட்டுருக்காங்க. 2 ஷோ 3 ஷோ ரேட்டிங் சொல்றேன். டியூடோட ரேட்டிங் அதிகமா இருக்கும். பாப்போமா? டேய் நான் சப்போர்ட் பண்றது வந்து சியானோட பையனாடா. ஆமா ப்ரோ ரேட்டிங்லாம் விடுங்க. சார் ஒரு நிமிஷம். இல்ல இந்த ஏசன் புண்டே கேளுங்க. நான் தான் விக்ரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா மாரி செல்வராஜ் கிறுக்கு புண்ட மாதிரி எடுத்ததே இருக்கான். என்ன பண்றது அலெக்ஸ்? போடா புண்ட மாரி செல்வராஜ்லாம் முட்டு கொடுக்க முடியாதுடா. நல்லா தான் படம் கொடுக்க முடியும். சரி இல்லைங்க படம் நல்லா இருக்குங்க. இப்பதான் ப்ரோ நான் பார்த்தேன் படத்தை. பைசன் நல்லாவே மாதிரி எடுப்பான்னு பார்த்தா கதறிட்டே அவன் அப்ப அஞ்சிட்டே பிளாப் கொடுத்துறான். இவனுக்கு இன்னும் பிளாப் வரல. அஜித் பிளாப் கொடுத்துறான். ஆமா தங்கலான் பிளாப் தானே. அஜித் இல்லடா ரஞ்சித்ரா. செவுட்டு புண்டை ரஞ்சித்ரா. அஜித் கேடுதுடா. அஜித் கேடு சத்தியமா. தங்கலானுக்கு முன்னாடி எப்போ ஹிட் கொடுத்தாரு? தங்கலான் நல்லா இல்ல. தங்கலான் பிடிக்கல. எடுத்தானேடா. ரஞ்சித் டம்மி புண்டை. ரஞ்சித் யார் சப்போர்ட் பண்ணா இப்ப? இல்லடா எனக்கும் தங்கலான் பிடிக்கல. நானும் தெரியும் தான். அலெக்ஸ் ஷாம் ப்ரோ யாரு இப்ப ரஞ்சித் சப்போர்ட் பண்ணா? ரஞ்சித் முட்டா போட்டா நாங்களே சொல்லுவோம். அது விஷயம் கிடையாது. நாங்க மாரி சப்போர்ட்டர். அதான்டா ரஞ்சித் தமிழ்நாட்டுல வாழை பண்ணி அப்புறம் 100 200 ஆச்சு 200 300 ஆச்சு. அது வந்து கொட்டி கழிவு சின்ன பிள்ளைய பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுல நிக்கிறது? டியூடுமா? டியூடு சார் இல்ல ரஞ்சித்தாவது அட்டகத்தில ஒரு ரஞ்சித்தாவது அட்டகத்தி மெட்ராஸ் சார்பேட்டா வச்சிருக்கான். மாரி செல்வராஜ் கம்பேர் பண்ணாதீங்க. அது சரத்து டியூட் எப்பரா இருக்கு? போலாமா?
ஜாலியா இருக்கும் ப்ரோ. டியூட் சூப்பரா இருக்கு ப்ரோ, நீங்க போய் பாருங்க. டியூடு செம்மையா இருக்கு. நான் பார்த்தனா நீ பாத்துறேன். மனுஷனே இல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். அரவிந்த். உண்மையாலே ஒத்தா கேவலமான ஒரு சூப்பரா இருக்கு. அரவிந்த் ப்ரோலாம் கான்செப்டே தக்லைஃபே கேவலமா நல்லா இருக்கு. இருக்குன்னு சொன்னாரு. அப்ப டியூட் கண்டிப்பா பிடிக்கும். அரவிந்த் நீ அதுவும் ஏசா நீ உருண்டு போறதால அந்த படம் தான் ஓடும். அரவிந்த் நீ நீ டியூடு உருண்டு போறது போறதால அந்த படம் தான் ஓடும். அரவிந்த் நீ டியூடு போறதுக்கும் பாத்ரூம்ல யோசிச்சு போயிடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அரவிந்த் தான் தக்லைஃபே பிடிச்சிருக்கு. இந்த பிரகாஷ் ஏன்டா அந்த கனி இட்லி கடை போடலாம் திட்டாரு அந்த மாதிரி திட்டிட்டு இருக்கா? டேய் அமைதியாடுறா பிரகாஷ். மாரிக்காக சப்போர்ட் ஒரு நிமிஷம் இருடா. சரத் நான் பிரகாஷ்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். பிரகாஷ், இப்போ மாரி செல்வராஜ நாங்க அடிக்கிறோமே, ஏன் அடிக்கிறோம் நீ எதுக்குடா அடிக்கிறீங்கன்னு கேக்குறல, காரணம் எதுக்கு என்னன்னு கேட்டிருக்கேன் இது வரைக்கும். அர்த்தம்னா ஏன் மாரி செல்வராஜ் அடிக்கிறீங்க? இவ்வளவு பேர் சொல்றாங்க இல்லடா, காரணமா ஒரே மாதிரி படம் எடுக்கிறாங்க. அறிவியல் ரிவ்யூ அதனால தான் அடிக்கிறீங்க நீங்க மாரி. இப்போ இருங்கடா, இருமாப்ல நீ சொல்ற அது சொல்லு. அதுக்கு கேளு என்கிட்ட கேளு. வாழ்வியல் வாழ்வியலே எடுத்தாலே பிடிக்க மாட்டேங்குது. சொல்லும் போதே காரணமும் சேர்த்து சொல்றாங்க இல்லடா, ஒரே மாதிரி படம் எடுக்கிறானு என்னன்னு. சரி நான் என்ன பிரச்சனை சொல்லட்டுமா? மாரி செல்வராஜ் சொல்றாடே இராடே அவன் ஏதோ புது பாயிண்ட் சொல்ல வரான்டா. சொல்றான் ஒரு நிமிஷம். என்னதான் படம் எடுத்தாலும் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணா படம். ஒரு நிமிஷம் அவன சொல்ல விடுறா, ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வரான்டா. நீ என்டர்டைன்மெண்ட் தான் படத்தை பார்க்க போற, கரெக்டா? அப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே என்டர்டைன்மெண்டா இருக்கணும்னா எதுக்கு மத்த டேரக்டர்ல எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கணுமா? சரி ஓகே, நீ அதுக்கு தானே படத்துக்கு போற. சரி உங்க தனுஷ் தியேட்டருக்கு போனா அந்த உலகத்துக்கு நம்மள கூட்டு போன அந்த படம் அது மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கணும் அவன். அப்பதான் நல்லா நம்ம ஃபீல் பண்ணுவோம் தியேட்டர் போறதுல. நீ என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் பாப்போனா நீ அதை மட்டுமே நீ பாத்துட்டு போயிடலாமே. எல்லாமே கண்டென்ட் படத்தை ஒழுங்கா எடுக்க தெரியாம நீ என்டர்டைன்மெண்ட் படத்தை பாக்குறேன்னு கொத்த சொல்லுங்க. பைசனே ஒரு நிமிஷம் இல்ல பைசனே ஸ்போர்ட்ஸ் விளையாடுற கபடி படம் தானே. 5 கஞ்சி எடுக்க தெரியாத படத்தை 5 கஞ்சி பிளாக் பஸ்டர் ஆகிருக்காங்க மக்கள். அது என்ன மாமன்னன் அப்ப நல்ல படம் மாமன்னன் நல்ல படம் தான். நண்பர்களே, இந்த பிரகாஷ் பேசுறான்னு பேச ஜாதி கலர் மாமன்னன் நல்ல படம் தான். ஏசா கம்முனு இவனுக்கு எல்லாம் உதயநிதி நல்லா நடிச்சிருப்பான்னு சொல்லுவோம் போல. பிரகாஷ் என்னென்னமோ சொல்றீங்களா பிரகாஷ்? உதயநிதி எல்லாம் விட்டுருக்கு. மாமன்னன் நல்ல ஸ்டோரி தான், அது நல்ல படம் தான். அது என்ன உதயன் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. மாமன்னன் செகண்ட் ஹாஃப் நல்ல படம் தான். செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங் மாரி நல்ல டைரக்டர் தான். திரும்ப அது ஒளிஞ்சி ஜீரோ ஃபிளாப்ஸ் டைரக்டர் தான். 5 பிளாக் பாஸ்டர் தான். பிரகாஷ் அவன் பைசன் ஓடலன்னா அடுத்த படம் தனுஷ் ஓட தான் போகுது. தமிழ்நாட்டுல டியூட பீட் பண்ணுவோம். ஐபி எழுதி தரேன். சரி வெயிட் பண்ணி பாத்துறோம். நாளைக்கே புக்கிங் பண்ற பைசன் தான் இருக்கும் அதிகமா. என்ன தம்பி? இல்ல தம்பி யாரு நாளைக்கே புக்கிங் அதிகமா இருக்குன்னது? தம்பி பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ப்ரீ புக்கிங் பாருங்க. 4:1 ரேஷியோல தான் இருக்கீங்க. இன்னும் 3:1 கூட ப்ரீ புக்கிங் ஒண்ணு இல்ல, எல்லார் கையிலயும் பிஎம்எஸ் இருக்குது. போய் ப்ரீ புக்கிங் பாருங்க. உங்களோட வெப்பன் எடுங்க. சரத் ப்ரோ உங்க வெப்பன் எடுங்க. மாமன் அமுக்க பாக்குறான், கடிக்க பாக்குறான், ஒடுக்க பாக்குறான். சண்டே மாறும். பேன் இந்தியா மூவி காந்தாரா விட அதிகமா பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு மணி நேரம் இல்ல என்னது அவர்லி ட்ரெண்டிங்ல வந்து காந்தாரா விட அவர்லி ட்ரெண்டிங்ல காந்தாரா போட்டு பண்ணுதுன்றா இவன் பேச்சு கேட்டு நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஆமாடா காந்தாரா விட அதிகமா பண்றதும் பெரியதுதான்டா. காந்தாரா நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்குது. அவருக்கு 50க்கு 60க்கு பண்ணிட்டு இருந்ததுடா. என்னடா பேசுறீங்க? அதோட இப்ப அப்போடா கரண்ட்லி பேசிட்டு இருக்கோம்.
கரெக்டா நீங்க போய் ரிலீஸ் ஆகி எத்தனை ஏன் வாரம் ஆகுதுடா? அது- 4-5வது இந்த வாரம் மாதிரி ஆக போகுது. அதோட இரு பிளான் போட்டுன்னு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் படம் அடி வாங்கியிருக்கு. மதராசின்ற ஒரு படம் லோக்கன்ற ஒரு படத்தோட 15வது நாள் செருப்படி சாணியில முக்கிய அடி வாங்கியிருக்கு. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஐயோ. சரியா? அதனாலதான் நான் சாடு. பேசுறேன். ப்ரோ ஏன்டா நீ அது மூணு இல்ல fake கிடையாது, இது மூணாவது பதிப்பு வாரம் தான் கிடையாது. போகுது. இல்ல இல்ல ஜெனமார்க் ப்ரோ மதராசி காந்தாரா நாங்க வந்து மூணாவது வாரம் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. 5வது வாரம் இல்ல ஊழல் இல்ல வருது. ஜெனமார்க் ப்ரோ சரத்து மதராசி வந்து மதராசிக்கு டியூடு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இல்லடா லோக்கா 2-3 வாரத்துக்கு முன்னாடி பொம்பளை செருப்பால டேய் அடிச்சோம் டியூடு போய் மதராசிய. காந்தாரா நான் படம் சரத்து கம்பேர் ப்ரோ பண்ணின்னு இருக்கேடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? யோ ப்ரோ இது உங்களுக்கு ஆல்ரெடி பண்ண நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா புரியல அரவிந்த் ப்ரோ? பேன் இந்தியா மூவி தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது போன மாசம் பண்ணதுதான். மதராசிக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி லோக்கா லோக்கா வந்தது. வந்துருச்சு. லோக்கா சரி அதிகமா இருங்க. தான் இல்ல இருந்துச்சு இல்ல மதராசியோட. இல்ல இல்ல நாளைக்கு பைசன் தாண்டுன்றீங்களா? தாண்டா டியூட நான் கேள்வி யார் சொன்னாலும் மயிரை கேட்கலாம். தாண்டாது. என்ட்ரன்ல ஒரு மயிரை தாண்டிடும்டா. தாண்டாது. என்ட்ரன்ல டிஎன்ல என்றா நீங்க வந்து அப்பவும் தாண்டாது. டிஎன்ல ஏசா நீ தாண்டிடும். உன் கனவு உலகத்துல நல்ல கனவு கட்டி வாழு. தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை இல்லை. என்னைக்குமே அறிவாதான் செயல்படுவாங்க. மாறி அப்ப படுத்து தான் ஏன் பார்ப்பாங்க. அப்ப ஏன்டா ரெட்ரோ ஓட வைக்கலன்னு ரெட்ரோ புண்ட கேட்பான். போறோம்டா. அது லவடி கபால் ரெட்ரோ நல்லா இருந்தா ஓட வைக்க போறாங்க. ஏன் அப்புறம் ஏன் தலைவன் தண்ணி ஓட வச்சாங்க? சரத்து தமிழ்நாடு சரத்து மக்கள் நான் என்ன சொல்றேன், டிடி மாப்பிள அதுதான் இட்லி பைசன் கடையே ஓட வைக்கல. தமிழ்நாடு மக்களை பத்தி பேசாத. இட்லி கடையே ஓட பரவாயில்ல. வைக்கல. மாறு சார்ஜ நம்புவாங்க அவங்க, எனக்கு தெரியும். அதுல டேய் டைரக்ட் டேய் இல்ல இல்ல ஆனா பிரகாஷ் ஒரு மாதிரி பேசுற. சரி அப்படி தாழனா அதுல ஒத்துக்கிறீங்களா? கீர்த்தீஸ்வரன் கிரேட்டர் தன் ஏன் மாரி அப்ப ஆமா செல்வராஜன். பிரகாஷ் ஒத்துக்கிறியா? கரெக்டான சேலஞ்சு கூப்பிடுறாரு. ஆமா. அப்படி பார்த்தனா இங்க பாரு, ஃபைனல் டாப் 3ல நிக்கிறது துருவுக்கு அப்புறம் தான் பிரதீப் இருப்பான். யோ சார் இந்த துரு மாரி யாரு? செல்வராஜ் முன்னாடி மோகன் இல்ல பிரதீப் ஒரு மாரி ஆளே செல்வராஜ் இல்லையா? மோகன் என்னையா ஜி நீங்க? ரஞ்சித் எல்லாம் சேர்க்காதீங்கடா. எவ்வளவு வேணா பேசிக்கோடா, என்ட்ரன்ல பேசிக்கடா. ஒரே நாங்க ட்வீட் வருவோம் போட்டேன்டா. என்ட்ரன்ல கீர்த்தீஸ்வரன் எடுத்துட்டு. ஒரு ட்வீட் போட்டேன்டா. ஆவரேஜ் பின் தான் போட்டேன். ஜாதி வரியன்னு போட்டு எனக்கு சாவடிக்கிறான்டா என் கமெண்ட்ல அது வந்து நீ கனி. அது நீ பச்சையா தெரியுது. நீ மாரி செல்வராஜ் ஜாதி படம் ஆமா பார்த்தாலே எடுத்த புண்டை ஆகுதுடா அவரை. ஏன்டா நீ கேஸ்ட்னு மென்ஷன் உங்களுக்கு பண்ணிருக்க, எரிய அப்ப தானே நம்ம ஆமா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு இல்ல உங்களுக்கு உண்மையதான் உங்களுக்கு பேசிருக்கேன். ஒருத்தன் வளர்ந்து வரானா எரியதாண்டா செய்யும். அலெக்ஸ் உன்ன மாதிரி ஆளுக்கலாம். ஆமா ஏன் உங்களுக்கும் பிரதீப் மேல அலெக்ஸ் வன்மம் தான் யாரு புரியுது. வளர்ந்து வர இல்ல யாரு வளர்ந்து வரா யாரு இல்ல யாரு வளர்ந்து வரா யாரு நீயா எரியறா? நீயா அலெக்ஸ் சரத் இந்த உங்களுக்கு பிரதீப் மேல வன்மம் வளர்ந்து எங்களுக்கு வரா, தான். துரு வளர்ந்து ஏன்டா வரா. இங்க நியாயப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் இரு. பிரதீப் இங்க டயர் டிராக்டரோட வாழ்ந்துங்கிறான். நீங்க தான்டா டியூட்ல இருந்து எங்களுக்கு அந்த சாவுறீங்க. வைத்தறிச்சல் கிடையாதுடா. யாரு உண்மையாலே இங்க சாவுறா? மாரி நாங்களாம் செல்வராஜ் என்ன ஜெனியூனா பண்ற இது இருப்போம். பண்றான்? வைத்தறிச்சலே இருக்கும். இந்த அவன் அலெக்ஸ் ஜெனியூன் அலெக்ஸ் போட்டு அது இல்லடா. அலெக்ஸும் சரத்தும் ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒஸ்டடா நீ. போடா. ஜெனியூனா எங்க ப்ரோ இருக்கு? உங்களுக்கு தக் லைஃபே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா டியூடு பிடிக்கும், போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். தக்லே போய் டேய் தக்லைஃப் எல்லாம் எவன்டா அதை ஏன்டா இருக்கு? எடுத்துட்டு வர? டேய் எவன்டா அவன்? அவர் சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. தக்லீஃபே பிடிச்சதுன்னா கண்டிப்பா ஒரு டியூட் தான் இங்க பிடிக்கும். இங்க யாருக்கு தக்லைஃப் பிடிச்சது? ஏன் அரவிந்துக்கியா? ஷெல்பின்னு ஒருத்தர் இருக்காருல்ல. வாங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சரி இப்போ வந்து டியூட்லாம் வந்து நல்லா இருக்காது, விடு பாத்துக்கலாம். இல்ல இனிமே உங்க ரிவ்யூ கேக்குறது இல்ல. தக்லைஃப் என்னைக்கு சாப்பிட்டீங்களோ அன்னையில இருந்து உங்க இதான் டைவர்ஸ் உங்களுக்கு. ஏசன் தக்லைஃப் நல்லா இருக்கு. ஆனா தக்லைஃப் இஸ் குறிப்பே பெட்டர். ஏசன் வந்து ஓடிடில பார்த்துட்டு தக்லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே நிமிஷம் நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிட்டேன். தக்லைஃப் இஸ் பெட்டர் தென் குபேரா. என்னது குபேராவா? சி பாவம் குபேரா நல்லா இருக்கு தக்லைஃப் கூட. ஏய் பிரகாஷ் குபேரா வடிக்கிறானுங்க. எனக்கே அப்போ குபேரா இட்லி கடையை உடைச்சு பறக்க விடுறானுங்க. நீ என்ன உட்காந்து மாறி சப்போர்ட் சிம்பு பண்ணிருக்க? சிம்பு ஃபேன்ஸ் தான் பிரகாஷ் போட்டு போல. சிம்பு நேத்து வீடியோ எனக்கு குபேராவே பிடிக்காது மாப்ள. குபேராவை உண்மையாவே எனக்கே பிடிக்காது. அதுவும் தக்லைஃபோட கேவலமா இருக்குமா? உண்மையாவே குபேராவோட தக்லைஃபே நல்லா இருந்தது. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ரெண்டுத்தையும் பாத்துட்டேன். குபேரா பரவாயில்ல. நேத்து ஒரு ப்ரோமோ அந்த ப்ரோமோ குபேரா இல்ல குபேரா 2 மணி நேரத்துல எடுத்திருந்தா அந்த மாதிரி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம அது 3 மணி நேரத்துல. குபேரா வந்து ஹீரோ நடிக்கிற ஒரு நடிக்கிற படமே கிடையாது. மேல ஒருத்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு போயிருக்கான் பாரு. நான் கனிய வச்சு எஜுகேஷன் எக்ஸ் எஜுகேஷன் பார்ட் 4 எடுக்க போறேன். அவனை வச்சு என்ன அதெல்லாம் எடுக்கிறீங்க? எக்ஸ் எஜுகேஷனா இல்ல செக்ஸ் எஜுகேஷன்? அதுதான் அப்படி சொல்றானா? நான் கூட ட்விட்டர் ஏதாவது கத்தர் சொல்றான்ற மாதிரி. நேத்து அரசன் வந்துச்சு. அரசனை பத்தி அவனும் பேச மாட்டீங்க. நல்லா இருந்துச்சுரா, நல்லா இருந்துச்சு. ஆனா தியேட்டர்ல ஆளே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னடா இது போங்க புண்டியாகுது, எப்படியே வச மாதிரி பண்றீங்க. ட்ரைலர் தான்டா இது. சரத் அந்த கோட்ல சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனை காட்டுவானுங்களே பேக் டிராப்ல, அது யாரு? அன்பு 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 அப்படியே இன்னொருத்தனை காட்டுறாங்களா?
நான் அதெல்லாம் பாக்கல. கத்தி ஆமா எடுத்துட்டு அன்பு வருவானே. அன்பும் ஜாவா பழனியும் கட்டுறாங்க. மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் வருவானே, அவன் யாரு? அது தலை சிம்புடா, 2வது கிட்டப்பா. அசிங்கப்பட்டியா சிம்பு? ஏண்டா ப்ரோமோல தேர்ட் ரே செலிப்ரேஷன் தவிர எதுவுமே ரீச்சே இல்லையடா. ஆனா இல்ல இவன் இந்த ப்ரோமோக்கே இவ்வளவு இறங்கி யாருமே சரத்து போன தேட்டர்ல 4 பேர் தான் இருந்தாங்க. வீடியோ பாருங்க, சரத்து போஸ்ட் ப்ரோமோவே போட்டுருப்பான். கேட்டா சோசியல் மீடியா சரத்து போய் பாருங்க, 4 பேர் டான்ஸ் இந்த மாதிரி பண்ண கூடாது. நல்ல பாஸ்ட் எங்க வியூஸ் எவ்வளவு போச்சு, எவ்வளவு வியூஸ் போச்சு எல்லா இடத்துலயும் நல்ல பாஸ்ட். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலயும் எங்க பாஸ்ட். அவன் ரிலீஸ் பண்ணதே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாருமே லீக் பண்ணிட்டாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண யூடியூப்ல யாரும் பார்க்க மாட்டான். நான் ஒரு வாட்டி தியேட்டர்ல ஒரு நாள் கழிச்சு தான்டா, இன்னைக்கு தான்டா விட்டான். இப்பதான்டா விட்டான். எல்லாம் சோசியல் மீடியா. இப்ப நானே சோசியல் மீடியால தானே பார்த்தோம். வீடியோ இருக்காது, யூடியூப்ல தான் விட்டாங்க. அதோட ஆனா ரொம்ப இதெல்லாம் பேசலாம் படல, நார்மல் தான். யோ கண்டுக்கவே இல்லையா? நல்லா இருந்தா கண்டுப்பானுங்க, வீடியோ நல்லா இல்லனா கண்டு. ஆவண்டா சிம்பு. இதனாலதான் அனிருத் இந்த மாதிரி படத்துக்குலாம் போடக்கூடாது. அனிருத்தோட டவுன்ஃபால் இது. இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது இந்த ஏசன் புண்டையால அனிருத்த ஓக்கறானுங்க. டேய் கம்முனுடா. அனிருத்தோட டவுன்ஃபால்ரா இது. நம்பா ஏன் இந்த படத்துல என்ன நடந்துட்டியா? டேய் சிம்பு கூட போனா டவுன்ஃபாலா? அப்பா இல்ல இந்த டீசர் பல பேரோட ப்ரோமோஸோட அதிகமா பண்ணிருக்கேப்பா. எங்க காட்டு என்ன இது? ப்ரூஃப் காட்டு. எவ்வளவு மொத்தம் 200k லைக்ஸ். எங்க 4 மில்லியன் நோக்கி போயிட்டு இருக்கு. ப்ரூஃப் ஷேர் பண்ணு. ப்ரூஃப் ஷேர் பண்ணனுமா? டேய் முதல்ல அந்த ப்ரோமோவே இன்னைக்கு தான் விட்டானுங்க. நேத்து வந்துட்டு தான். நீங்க போய் பாருங்க. நிஜமால என்னடா சொல்றீங்க? பாக்கலையா நீங்க? போய் பாருங்க. 200k லைக்ஸ்ரா. எவ்வளவு வியூஸ்? ஏசா அது அனிருத் சேனல் போறனால வந்துச்சியா? 4 மில்லியன் கிட்ட அனிருத் இந்த அனிருத் சேனல்ல போட்டா எல்லாமே வருமா? என்ன கதை இது? சொல்லு. எங்களுக்கு நாங்க போட்டது அனிருத் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஏதோ ஒண்ணுடா புண்டை. ப்ரோமோ லைக் தான கேக்குறோம். அனிருத் ஃபேன்ஸ் போட்டது கடைசி அனிருத் ஃபேன்ஸ் ரூம்ல சேர்த்துறீங்க. ஆமா நாங்க தான் கான்செப்டே போறோம். கான்செப்ட் ஆனா சாட் விட்டு சொன்னா போறா, அந்த 10 தலை சாங் அவனை தவிர எல்லாருக்கும் சூட் ஆகுது சொன்னா. உண்மைதான், அது உண்மைதான்யா. சரத்து அனிருத் சேனல்லே போட்டு 3 மில்லியன் வியூஸ் தான் வாங்குறீங்களா? இந்நேரம் வேற போட்டிருந்தா, இந்நேரம் என் தலைவன் பாடி போட்டிருந்தா கூட இந்நேரம் 10 மில்லியன் போயிருக்கும். அது இல்லையா, தீமா ப்ரோமோ வீடியோ பிரதீப் பத்தி ஒரு நிமிஷம். இல்ல உன் தலைவன் யார சொன்ன? அனிருத் தான். வேற யாரு? இது வேற யாரு சொன்னீங்க? போய் பாரு, தீமா போட்டிருப்பான் பாரு, 40 செகண்ட். அது எவ்வளவு வியூஸ்னு போய் பாரு. பிரதீப் வச்சி தீமா சிம்புக்குலா இவ்வளவுதான்டா. சிம்புக்கு இவ்வளவுதான். தியேட்டர்ல சரத்து போன தியேட்டர்ல நேத்து ஆளே இல்ல. வீடியோ எடுத்து போட்டுருக்கா, ப்ரூஃப் போட இருக்கு. ஆமா சரத்தே போட்டுருக்கான். ஆளு 4 பேர் தான் இருக்கணும். இல்ல சரத்து, அது அனிருத் சேனல்ல ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல யாரு பெரிய ஆளுன்னு பாரு. ஆமா சேலரி அனிருத் அதிகம் ஆமா. அந்த சொம்ப வேற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கானே, அதுல போட வேண்டியதானே. அனிருத் லாஸ்டா பண்ண படம் சூத்துமான் ஒரு சேனல் வச்சிருக்கீங்களா? அதுல போட கூலி 500 கோடி. அது இல்ல எய்சா லாஸ்டா வந்தது. எய்சா கூலி அந்த படத்திலேயே ஆர்டிஸ்ட் வந்தது. அந்த படத்திலேயே ஆர்டிஸ்ட் அனிருத் தான் சேலரி அதிகம். ஆமா அனிருத் தான் சேலரி அதிகம் அந்த படத்துல. எந்த படத்துல? அரசன்னே ப்ரோ நியாயத்துக்கு சொல்லாதீங்க ப்ரோ. அது எப்படி ப்ரோ சிம்புக்குலா சேலரி கம்மியா? என்ன சொல்றீங்க ப்ரோ? உண்மையாதான் ப்ரோ. அனிருத்துக்கு அவ்வளவு கார்த்தி, நீ இல்லாம இந்த ஏசன் முண்டை சிம்பு போட்டு தூக்கடிக்கிறான்டா. அவன் இருந்தாலே அப்படிலாம் வாய்ப்பு. சிம்புக்கு 3 கேள்விதான்டா. 10 கோடி ஓப்பனிங் இருக்கா, 100 கோடி இருக்கா, 10 கோடி ஓப்பனிங் இருக்கு, 100 கோடி மாநாடு இருக்கு. 10 கோடி எதனா ஓப்பனிங் வேர்ல்ட் வைடாடா? ஒரு நிமிஷம். பைசன் பிளாக் பஸ்டர். பைசன் எல்லாம் பேக்கப் பண்ணியாச்சுடா. பைசன் தூக்கி சொருவியாச்சு. பைசன் அது பிளாக் பஸ்டர். அது கார்த்தி பைசன் தான் மொரட்டுத்தனமா இருக்குது படம். காலங்காத்தால 9 மணி கார்த்தி. இவனுக்கு பேச்ச கேட்டு பைசன் யாரும் போவாதீங்க. 3 மணி நேரம் தாலியா இருக்கலாம். சரத்து பைசன் நாங்க ஒரு 10 பேர் சூசைட் பண்ணிக்கிறேன். ஆனா பைசன் மட்டும் போயிடாது. தாண்டிரும் சரத்து. வெந்து தணிந்தது பைசன் 10 தலை கலெக்ஷனை இன்னும் 3 நாள்ல தாண்ட போகுது. கார்த்தி ப்ரோ என்ன இவ்வளவு உக்கிரமா இருக்கீங்க? நான் சூசைட் பண்ணிக்கிறேன். ஆனா பைசன் மட்டும் பாத்துறாதீங்க. அது ஒரு இல்ல பைசன் அவசியம் இல்லாத படம்.
பாவண்டா சரத்து சிம்பு வச்சு ஒரு முட்டு கொடுக்க முடியாம சுத்திட்டு இருக்கான். என்ன சரி மாநாடு என்ன சிம்பு 100 கோடி விஜய் 100 கோடி சேதுபதி இல்ல ஒரே நிமிஷம் இருடா. மாநாடு விஜய் யார் 100 கோடி சேதுபதி வச்சு சொன்னா? கூட சண்டை போடுவான், சிம்பு வச்சு சண்டை போட முடியல அவனால. ஏய் ஐசா மாநாடு 100 கோடிலாம் இல்லடா, கம்மியா தானே பண்ணுச்சு. அது இப்பதான் நீ சொல்ற, நீ அதை நிறைய வாட்டி சொல்லியாச்சு. என்னடா நீ அரவிந்த்? அது அது 70 கோடி. எங்களுக்கே தெரியும்டா, ப்ரொடியூசர் போட்டு விட்டாண்டா 120. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கியா, அவனுக்கு சம்பளம் பாக்கி இருந்தது, அது கொடுக்க மாட்டேன். ஆமா அது மட்டும் இல்லையா, டானோட அதிகமா பண்ண மாட்டான். ஆனா டாக்டர் ஐயாசா அது என்ன பண்ணும்? அது எஸ்கே சூரசம்காரம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அடுத்த தளபதியா எஸ்கே வச்சு போனீங்கன்னா வாயிலே விடுவானுங்க உனக்கு. என்னன்னு போய் பேசுவாங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறீங்களே, பிஎம்எஸ்லயும் தமிழ்நாட்டிலயும் விஜய் சேதுபதி பேக் ஷாட்ல வச்சிருக்காங்க. 300 கோடி இருக்கா? 300 கோடி இருக்கா எங்கள்ட்ட? விஜய் சேதுபதி பெரிய ஆள், சிம்பு பெரிய ஆள் இல்ல மாப்பிள்ள, அதான் உண்மை. விஜய் சேதுபதி பெரிய ஆள் தான். தலைவர் ரெஸ்ட் எடுத்து பெரிய ஆக்டர் எல்லாம் விஜய் சேதுபதிலாம் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். பெரிய ஆள் அவன். சரத்தை லாக் பண்ண முடியாதுடா, குற்று. விஜய் சேதுபதி எங்களுக்காக வாய்ஸே கொடுத்திருக்காங்க. அவன் பெரிய ஆள், சிம்பு எடுத்துவாங்க. தலைவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்டா. என்ன பண்ணி ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்? நான் புரியல. கழட்டிட்டான் ரெஸ்ட் உங்களுக்கு. இல்லடா 20 வருஷமா ரெஸ்ட் தானே எடுத்துட்டு இருக்கான். ஆமா ரெஸ்ட் எடுத்து வீங்கி போய் திரும்ப ஒல்லியாயி திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். போயிட்டு சரத் எப்ப டயர் 2 வரதா ஐடியா? டயர் 3ல இருக்கீங்க இப்ப. எங்க தம்பி எங்க பிரதீப் வச்சு டயர் 2ல வந்து கிங் ஆனதுக்கு அப்புறம் நாங்க இல்ல பிரதீப்பும் பெரிய ஆளு மாப்பிள்ள. விஜய் சேதுபதி பிரதீப் பெரிய ஆளு. ஏதோ பேசுறியே நீ, அதுதான் அங்கே வரும். சரி இவ்வளவு பேசுறீங்களே, சியான் மாம்ச பத்தி யாருன்னா பேசுறீங்களா? சியான் மாம்சம் 100 கோடி கொடுத்திருக்காரு. 250 வச்சிருக்கா. சியானும் பெரிய ஆள் தான். சிம்பு பத்தி நீ ஏதோ பேசுற மாதிரி. சிம்புவோட எல்லாரையும் பெரிய ஆளு சொல்றீங்க. ஆமா எல்லார்ட்டையும் 100 கோடி இருக்கு, உங்கள்ட்ட 100 கோடி இல்ல. அப்ப உங்களை என்னன்னு சொல்லுவாங்க. ஆனா சரத்து ஒரு ஃபேக்ட் சொல்றேன் சரத்து. மனுஷ சூரிய வந்து 2 கிளாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட விடுதலை ஒண்ணு, அப்புறம் மாமன்னா அந்த படம் என்ன இன்னொரு படம் கருடன். மணிகண்டன் கவின் அடிக்கலாம் சரத்து சிம்பு வச்சு. 2 கிளாஸ் வின் சூரி. மணிகண்டன் கவின் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடுவாங்க சிம்பு வச்சு. மாப்பிள்ள உண்மையாலே டாக்டர் திவாகருக்கு இருக்க ரீச் கூட சிம்புக்கு இல்லடா. நீ நம்பலனால அதான் நெசம். நீ வேணா பாரு. இல்லையா உண்மையிலே இந்த டாக்டர் திவாகர் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து 4 மில்லியன் வியூஸ், இது 3.6 மில்லியன் வியூஸ். ஓகே ப்ரோ. சரத் இந்த ஒரு மீம் இருக்கும் பாரு, தெரியாதனமா இந்த பண்ணிய வாங்கிட்டேன் சோறு போட காசு இல்லன்னு பார்த்தா அந்த மாதிரி சிம்புவை கையில வச்சிரு உக்காந்துருக்கேன். நான் பண்றது தெரியாம. சரத் நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ போயிட்டு நதிரை அனுப்பிவிடு. பார்த்தா அவனை பேசுவான். அவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். வந்து அப்ப சிம்பு வச்சுட்டு வந்து ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துட்டு போறான்டா. ஏன் சும்மா போறீங்க, என்ன இவன் நஷ்ட போகன்ற மாதிரி சிம்பு ஆனவன முன்னாடி தேடி. சரத்து சீரியஸா கேக்குறேன், எப்பதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்? அடுத்ததான் கார்த்திகை மாசம் ஏப்ரல்ல படம் முடிஞ்சிடும். தீபாவளி படம் ரிலீஸ். தீபாவளியா? தீபாவளில நீங்க அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? தீபாவளிக்கு தலை வராடுறா. அதாவது ஒரு காலத்துல அஜித், எஸ்டிஆர், இன்னொரு படம் 3 படம். அஜித் எஸ்டிஆர் என்ன சொன்னீங்க சார்? வல்லவன் வரலாறு. அந்த டைம்ல போய் எங்க ஓப்பனிங் எடுத்து போய் பாரு. வல்லவன் ஓப்பனிங் தீபாவளி கிளாஸ் வரதா இருந்தா அந்த ஹரிஷ் கல்யாணுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டாரு. ஐயா ஆதி பரமசிவம், அதையும் மறந்துட்டீங்க. ஆமாண்டா, அது பெரிய கிளாஸ்டா, அதுல ஜெயிச்சிருக்கான்டா. ஆதி பரமசிவன் சரவணா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையாடா. ஆதி தான் லீடிங்ல இருக்கும் எப்படினாலும். ஆமா உண்மைதான். இருக்கும். இல்ல இவனே கார்த்தி உண்மைதான் அது. ஆமா ஆதி தான் லீடிங். சரி ப்ரோ.
விஜய் அடிக்கிற அளவுக்கு வேணா பெரிய புண்டையா இவன் ஒத்தா. ஆதிதான் லீடிங் சூத்தச்சிரும் ஒன்ன சரத்து ஏமாத்துற யாரை ஏமாத்துற. ஏழாம் மணி வேலாயுதத்துல இல்லையா வேர்ல்டு வைடு மன்மதன் அதிகம். என்ன படம்? எந்த படம் சொல்லுங்க. எங்க கண்ணை வச்சு எங்களே குத்துறியா? என்ன படம் சொல்லு. ஒரு ஏகே படம் தான், அட்டகாசம்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ 3 படம் விட்டுருக்கானடா தலையோட. அதுல அட்டகாசம் தான் ஜெயிச்சிருக்கும் எப்படினாலும். மன்மதன் தெலுங்குல பிளாக் பஸ்டர், தமிழ்ல ஃபிளாப் ப்ரோ. மன்மதன் வந்து தமிழ்லயும் சொல்லுங்கடா. அட்டகாசம் தான் பயங்கரமா இருக்கான் பாரு. இவன் வந்து நான் ஜெனியூனா கேக்குறேன், அட்டகாசம் பிளாக் பஸ்டர்ன்றாங்க, அப்புறம் எப்படி இது பிளாக் பஸ்டர் ஆச்சு? இது வேர்ல்டு வைட் அதிகம் ப்ரோ மன்மதன் தெலுங்கு கலெக்ஷன்னால. என்னையா ப்ரோ அப்பலாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா அடிச்சு விடாதே நீ பாட்டுக்கு. ஏதாவது அவர் வந்து எல்லா படத்தோட வேர்ல்டு வைட் தெரியும். ஆமா ஆமா. கார்த்தி எப்படி கார்த்தி அட்டகாசம் எவ்வளவு பெரிய ஹிட், அது மன்மதன் விஜய் பேலடா. டேய் மனசாட்சி இல்லடா, கமல் சூர்யா பேன்றா. யோ ஷாமே அட்டகாசம்லாம் ஈஸியா லீட் எடுத்துருவான். அது மன்மதன்லாம் நல்லா இருக்கும். தலை வர பெரிய ஆள்றா அந்த டைம். என்னடா பேசுற சரத்தி? அப்பெல்லாம் அஜித் வந்து பெரிய ஆளா. நான் எங்கடா பேசல. இல்ல சரத்தே ஒத்துக்க மாட்டான்டா அவன். சரத்தே ஒத்துக்க மாட்டான்டா அவன். நான் பேசுறது ஒரே பாயிண்ட். அந்த பாயிண்ட் ஒத்துக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்க. சாம் நீங்க என்ன டைட்டில் கார்டு போட்டுருக்காங்களாமே செல்ஃப் ஹெட் ஸ்டார்னு பிரதீப் உண்மையா? அப்படியா? அதெல்லாம் பண்ணி தெரியல எவனோ போட்டுங்க. செல்ஃப் மேல போட்டுங்க. ஒரு கிளாஸ் கூட ஜெயிச்சது இல்லையாடா? ஐயோ எல்லாத்தையும் சுத்தமா ஜெயிச்சது இல்ல. ஜெயிச்சிருக்காரு. எந்த கிளாஸ்? எவ்வளவு கிளாஸ் ஜெயிச்சிருக்காரு? எந்த சொல்லு, ஏதாவது சொல்லு. ஈஸ்வரன் மாஸ்டர் யாரு? போடா பொடி துப்பாக்கி. சூத்தடி அதுல துப்பாக்கி போட்டு குண்டி எடுத்துருச்சு. வேற என்ன கிளாஸ்? ஈஸ்வரன் மாஸ்டர்ரா. ஈஸ்வரன் மாஸ்டர் முக்கிய அடிச்சாச்சு. வேற என்ன? இது 10 தலை போட்டு சூரிய வத்தா சூத்துல குத்திட்டான். வேற எடு வாலு படத்துல பேசுவாரு. கருடன் இது இல்லடா, அது கிளாஸ்லாம் ஆவல. அது கிளாஸ் கிடையாது. நீ ஸ்கூலுக்கே போறது இல்லையாடா? அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜெயிச்ச கிளாஸ் சொல்லுங்கடா. எங்கடா ஜெயிச்சிருக்கீங்க? சரவணா கூட என்ன படம் வந்தது? பரமசிவம் தான் ஹிட் ஆயிருக்கும். அது எப்படி சரவணா? தெரியாது. கணேஷ் கூப்பிடு, தலை கணேஷ் கூப்பிடு. அவன்கிட்ட அஜித் பாண்டு தான் கேட்பான். நீ அவனை கூப்பிட்டு வாங்க. தலை கணேஷ் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் வச்சு மேல போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. என்னது ப்ரோ? என்னது? ஏதோ ஊர் அட்டகாசம் மன்மதன். ஏய் இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்கடா. என்னது அது? ஏன் அப்படி பண்றீங்க? மாமே உனக்கு வந்து இந்த எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ண தெரியுமா? கார்த்தி இப்படி சிம்பு கிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்க. போயும் ஏடா அவன் யாருனே தெரியல. எவனோ போடுறதுல என்ன சொல்ல. இப்ப நான் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் மேல 7G ரெயின்போ காலனி இருக்கு. ஐயா ரவி கிருஷ்ணா அவங்க கிட்ட அடி வாங்கினீங்க போயிட்டு. ஆட்டோகிராஃபா அதுல பாரு ஆட்டோகிராஃப் போடுறா எங்க இருக்குது. ஏடா ஆட்டோகிராஃப் ஆமா ஆட்டோகிராஃப் நல்லா ஓடிச்சு. அந்த ப்ரோ நேத்து வந்து இவன் கூட போட்டுருப்பான். மதுரைன்னு யாரு போடாது? ஆட்டோகிராஃப் வந்து பெரிய கலெக்ஷன். மதுரை தெரியாதுன்ற அடா பாவி. யோ வேணாயா, இது எடுத்தா பயங்கர கண்டென்ட் ஆகுயா. இது மதுரையோட ரவி கிருஷ்ணா படம் வந்து பயங்கரமா ஓடி இருக்கு. எங்க அண்ணன் நல்லா ஹிட்ரா. அது தெலுங்கு ஹிட்ரா. அது இருந்து தூக்குங்கயா. இது உங்களுக்கே கண்டென்ட் ஆயிடுயா. சொன்னா கேளுங்கடா. இங்க பாத்தியா எங்க அண்ணனுக்கு கண்ணு மாதிரி நிக்கிற 2 படம் சின்னால. அந்த வருஷத்துல சூர்யா படமே இல்லடா. நான் ரிலீஸே பண்ணலடா. லவடி கபால் 2004ல ரிலீஸ் பண்ணீங்க. 2004ல நீங்களா படம் பண்ணி என்ன படம் வந்தது? எடு கூகுள் பண்ணி எடு. நீ தேடு போ. சூர்யா அந்த படத்தை மாயாவிலாம் அதுக்கப்புறம் வந்த படையா? மாயாவி 2004 தானே. ஆஃப் தி டிவி நான் என்ன கூகுள் பண்ணிட்டு வரேன். நான் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வரேன். மாயாவி வந்து 2000 இல்ல
மாயாவி இல்ல மாயாவி 2005 ஐயோ ல மாயாவி ஏய் 2005 இப்பதான் போட்டேன் வருது இல்ல இல்ல கூகுள்ல யாரு 2004 ரெண்டு படம் பேரழகன் ஆயுத எழுத்து ரெண்டு படம் வந்திருக்கு இல்ல ரெண்டு இல்ல படம் அப்படியா பாருடா. பேரழகன்லாம் வரலையா அந்த வருஷம் இல்ல நீ எடுத்து போய் ஏய் பாருப்பா. ஈசா, 2005 ஏய் 2003 பாருங்கடா. அவன் தலைவன் சியான் டாப்ல இருக்கான்டா. எல்லாமே அவன் காதுகள் தான்டா. இல்ல சாமி தூளு 2005ல 3 படம் சாமி கொடுத்திருக்காங்க தூளு பிதாமகன் இருக்கு பாரு நாலாவதா திருமலை கீரை. ஃபர்ஸ்ட் நான் 5 பேஸ்ல 3 பேர் சியான் தான்டா. டேய் புரிஞ்சு ஏய் போச்சா? அதுக்கு முன்னாடி பாரு இல்ல ஜெமினி இல்ல ஜெமினி நல்லா புரிஞ்சு ஓடிச்சுடா. போச்சா? புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சு உங்களுக்கு யாருதுன்னு இது மாப்பிள்ள 2002 பாரு ஜெமினி 2வது இருக்கு பாபா கீழே. ஆமா ஏய் 3வது வில்லன்டா. அப்ப பீக் ப்ரோ ஏய் மாமா எனக்கு அந்நியன் வந்து தெரியல ஒரு விக்ரம் இவள போற 1999 ல இருந்து போட்டுருக்கேன். யார் சாமி இவனுக்கு அவ்வளவு வயசாச்சாலே அவ்வளவுதான். டேய் 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 மாப்பிள்ள அதெல்லாம் வில்லன் ட்ராக்கே அடி வாங்கிருக்கீங்க. யூத் வில்லன் அடி வாங்கிருக்கீங்க பாருங்க. அதாவது அது ட்ராக்கே பண்ண முடியாதா? அது அடி வாங்கினதோட உண்மையா இருக்கட்டும்டா. அது இல்ல ட்ராக்கே பண்ண முடியாதா வந்து போட்டு வச்சிருக்கேன். ஏய் அஜித் 2001 நம்பர் 1 வந்திருக்கான்டா. 2001 தீனா ஃபர்ஸ்ட் போல இல்ல ஃபுட்பால்ஸ் எல்லாம் எண்ணி போட்டிருக்கானே. யார் சாமி இவன்? அப்படியே ஒரு 70 75 வயசு இருக்குமா? யாரோ ரிக்வெஸ்ட் காட்டுது. இல்ல 2005 பாருங்கடா. ஏய் கார்த்தி மொத்தமா லிஸ்ட். கோவஸ்ட் வாங்கடா. ரிக்வெஸ்ட் யாரோ காட்டுது அக்செப்ட் பண்றேன். ஏசனும் கோவஸ்ட் வேடு வாங்க வேடு காட்டு. வேடு ஏசா காட்டுதுடா 2007 இவனுக்கு பாருங்க. காடு காடு 2007 தான் பெரிய ஜாடு பிரபலமா ஜாடு இருந்துச்சு. ஜாடு பண்ட பண்ட 2007 தான் பயங்கரமா இருக்கு பாருங்க. இந்த கண்டென்ட்ட தூக்குங்கடா. ஒத்த இது வந்து பயங்கர கண்டென்ட்டான விஷயம்டா. வாடா சொன்னா கேளுடா. 2000 தான் 2007 சிவாஜி நம்பர் 1. 2007 தான் சூப்பர் செமையா இருக்கும். படமே எல்லா படமும் செம படம் அந்த ஏடா 2006ல வரலாறு நம்பர் 1ன்னு காட்டுது. ஆதி வரலாறு ஆதி ஆதி பார் 4வது இருக்கு. அதான் சொல்றேன் ஆதி தான் 2007 வந்து அந்த பாருங்க கிளாஸ் சூப்பரா இருக்கு. ஜெயிச்சிருக்கும். எந்த வருஷம் அது? ஆதி பரமசிவன் 2006 பரமசிவம்லாம் லிஸ்ட்லயே இல்ல. ஆனா எங்க நீங்க சொன்ன சரவணான்னு ஒரு படம் லிஸ்ட்லயே காணுமே. ஏய் ஆமாடா பரமசிவம் இருக்குடா. ஆமா சரவணாங்கற லிஸ்ட்லயே காணோம். நான் தான் சொல்றல அவனுங்க ஓலு புண்டாம அவனுங்க தான் நம்பாதீங்கடா. அவனுங்க இப்படிதான் ஊர் அசந்தன் வச்சுக்கோ. ரேவந்த் அன்னைக்கு ஏய் அப்படி ஒரு படமே இல்லடா. அது வரவே இல்லடா. ஆரியா படம் வட்டாரமா இருக்குடா. டேய் இல்ல இது யாரு இந்த வேலையை பார்த்தது? ஏன்டா சாமி சிவனே சரவணான்னு ஒரு படத்தை வச்சா சுத்திட்டு இருந்திருப்போம். சரி வல்லவன் பிளாக் பஸ்டர்ன்றீங்க. அது வந்து சில்லுன்னு ஒரு காதலி கீழே உட்காந்துருக்கு. சில்லுன்னு ஒரு காதலே அந்த டைம் ஃபிளாப் படம். சில்லுன்னு ஒரு காதல்லாம் ஓடவே இல்லை. அதுக்கும் கீழே இருக்கு வல்லவன். எந்த வருஷம்டா ஈசா? எந்த வருஷம்? 2006. மாமே அவன் ஊழல் பண்றான் மாமே. வேலை கீழே போட்டு அழகிய தமிழோட மேல போட்டுருக்கான். நாங்க இருக்கோம்பா ஏதோ முன்னாடியாவது. சிம்பு ஒரு இடத்துல எங்க முன்னாடி இல்லடா. அப்பயும் இது பழைய ஸ்டேர் வந்து அவ்வளவுதானே வராத உடனே வந்து போய் தேடி துருவி எடுத்துட்டு வர எங்கேயாச்சு. 2009 பாரு மன்மதன் இருக்கு பாரு. உங்க படம் லிஸ்டே இல்ல அதுல 2004. எங்களுக்கு படமே வரலடா. அப்ப இப்போ பிலிமோகிராஃபி தூக்கிட்டு ஏச மாதிரியா பேசுற? தனுஷ் பிலிமோகிராஃபி கூட வந்துருக்கு. ஐயா இதெல்லாம் இது எக்ஸல் ஷீட் வந்து சரவணாவே போடல இதுல. அப்ப இது தெரிஞ்சு இது ஃபேக் தான் நினைக்கிறேன். இது ஃபேக். இது ஃபேக் மாட்டேன் சொன்னா நம்ப மாட்டேன். இல்ல கைஸ் வந்து பார்த்தா 2004ல புதுக்கோட்டையில சரவணன் சுல்லான் ட்ரீம்ஸ் 3 படம் 3மே அட்டர் பிளாப் படம். அத போய் கம்பேர் பண்றேன். அடுத்து எக்கமா இல்ல செய் மாமே சுல்லான் ஃப்ளாப்பா? சுல்லான்லாம் அட்டர் பிளாப்ல அந்த டைம்ல சத்தியமா மாதிரி கேக்குறீங்களா? நான் ஹிட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அட்டர் பிளாப்ல அந்த டைம்ல. கார்த்தி வம்பரு ஜில்லா வீரமுட ஜில்லாதா டிஎன்ல அதிகமா ஓடி இருக்குன்னு போட்டுருக்காங்க. அப்ப அங்க பாருப்பா கபாலியோட தெரியுதாப்பா அதிகமா இருக்கு. எல்லாம் போய் டெலீட் பண்ணுங்கடா இவனை. 2017 பாகுபலி ஃபர்ஸ்ட் தமிழ் படம் மட்டும் போனதே திடீர்னு அந்த பக்கம் போயிட்டானா? பாகுபலி 2 தானே ஓடிச்சு அப்ப பயங்கரமா. 2வது மெரசல், 3வது விவேகம், பைரவா, வேலைக்காரன். சிங்கம் 3 இருக்கியா? ஏசா 2017ல
சிம்பு படம் 1 வருஷம் கூட இல்ல. சி மாமே நீ சொன்ன 3 படமே அங்க பாரு ரொம்ப கீழே போட்டிருக்கான்டா. 3லாம் ரொம்ப கீழே போட்டிருக்கான் பாரு. 2012 தானே. கார்த்தி புரிஞ்சு போச்சு இவனுக்கு ஊழல் புண்டை. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து சிம்புன்ற ஒரு ஆக்டரே மறந்துட்டான். அதனால அவர் படம் எதுவுமே போடல. போட்டிருக்காங்க 2018 போட்டிருக்காங்க. செக்கச்சவன சீமராஜுக்கு மேல போட்டு வச்சிருக்கான். ஆஹா சூப்பர் ப்ரோ. நானே கவனிக்கல. இதுவுமே சிம்பு படம் கிடையாது. சிம்பு படம் ஒண்ணு கூட இல்லையா? சி அதாவது உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட புரிய வைக்க ட்ரை பண்றேன். தலைவனுக்கு கலெக்ஷனே இல்லாத இவ்வளவு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இருக்கானா? என்ன கூட்டம் புரியல. நேத்து நீ போட்ட வீடியோ அந்த மாதிரியா தரப்பு? நான் போனப்போ நான் தானே ஃபர்ஸ்ட் ஆளா போனேன். நான் தானே ஃபர்ஸ்ட் ஆளா போனேன். அதுக்கப்புறமா யாருமே இல்ல. நீ தான் ஃபர்ஸ்ட் போ. பைத்தியார குதி யாராவது இருந்தாலும் நீ லேட்டா போ. யாருமே இல்லாத நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்ற. சரி ஏசா உங்களுக்கு டீசர் செலிப்ரேஷன் ஒன்னு பண்ணிருக்கான்ல? ஆமா பண்ணிருக்கோமே. எத்தனை தடவை பண்ணிருக்கீங்க? கருப்பு எல்லாத்துக்கும் பண்ணிருக்கோம் நாங்க. நீ ஆடி அமாவாசைக்கு பண்றவங்க நாங்க எப்பயுமே பண்றோம். ஆடிட்டே பண்ணுவோம். ஆந்திரா கேரளாலே பண்ணிருக்காங்க சரத்து. நாங்களாடி நாங்க எப்பயுமே பண்றவங்கடா. நீங்க இப்பதான்டா பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம். அதாவது சிம்பு சொன்ன டைலாக் தான். முதல்ல டிஎன்ல 10 கோடி ஓபனிங் கொடுங்க அப்புறம் பேசலாம். நேத்து சிம்போட பிஆர் கோபப்பட்டான் தெரியுமா? கமெண்ட் பண்ணிருந்தான். எல்லாரும் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் கோட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தான் சிம்போட பிஆர். தனுஷ் ஃபேன்ஸ் அசுரனி இதே மூஞ்சி வச்சு போட்டுருந்தாங்க. தகுதியே இல்லையா இவனால தனுஷோட கம்பேர் பண்ண? ஏன் சி அசிங்கமா இருக்கு. அதுக்கு அந்த சிம்பு பிஆர் என்னமோ போட்டு வச்சிருந்தாங்க. சூரிக்கும் சிம்புக்கும் கம்பேரிசன் பண்ணுங்க. தனுஷ் பாரு இட்லி கடை மாதிரி ஐபிஎல் இல்லாத படத்தை எடுத்துட்டு வந்து 10 கோடி ஓப்பனிங் கொடுக்குறான். இவன் மாநாடு மாதிரி படம் கொடுத்தும் 10 கோடி ஓப்பனிங் வர மாட்டேங்குது. இல்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அடுத்த சிம்பு படம் எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் தான் வருமா? சிம்பு சைடுலன்னு சொல்லிருக்காங்க. அதான் சரத். அப்புறம் அந்த அரிசி கேக்குற மாதிரி கேட்டுற போறானுங்க. படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி அந்த மாதிரி. அப்ப தீபாவளி வராது. ப்ரோமோ ஏன் கண்டுக்கவே மாட்டாங்க? டைம்லைன்ல பிக் பாஸ் ட்வீட் கூட வருது. இது ட்வீட் வர மாட்டேங்குது. ஆமாயா அரோரா போய் துஷார கிஸ் அடிக்கிறது கூட வருது. சிம்பு அமைதியாடுறா. உண்மையிலே சரத்து நீ வேணா பாரு. சரத் அந்த கானா வினோத் பாட்டு பாடுறது கூட வருது. நீங்க உங்களோட ஆமா கெமியை கட்டி பிடிச்சிட்டான். ஏசா நைட்டு நம்ம தலைவனை கூட்டு போயிடுவோம் பிக் பாஸ். நாங்களே ஆப் பண்ண தெரியுமா ஏசா? நம்ம கம்ருதீன் ஃபேன் தான் கூட்டு போயிட்டு. யார் இந்த டாக்டர் திவாகரன் ஃபேன் ஒருத்தர் சுத்தி இருந்தா நான் சூத்துல குத்துறேன். ஐயா எஃப்ஜே ஃபேன்ஸ் வரலாமா? யார வேணா கூட்டுவாங்க. ஆமாடா எஃப்ஜே க்குன்னு சொல்லிட்டு வாங்கடா. அதுவும் ட்ரிகர் ஆவானுங்கடா. எஃப்ஜே அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி போய் அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணா நம்ப கூட மாட்டாங்க. கம்ருதீன் நம்மலாம் கம்ருதீன் விஜே பாரு. இவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அந்த ஆர்தியா அப்புறம் என்ன ஆராதனி அவளுக்கு சப்போர்ட் பண்ண. யார் ஆதிரியா? ஆதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ண. அவளுக்கு ஹேட்டர்ஸ் கூடிட்டு. கம்முனு வேண்டாம் சப்போர்ட் பண்றீங்க. சும்மா வெறுப்பேத்த பிரகாஷ் நீ வேற. போர் அடிக்கும்டா. அவங்க எல்லாம் மேல கும்பலா உட்காந்து பார்த்தா திவாகர் யாருக்கா சப்போர்ட் பண்ணிருப்பான். போய் கம்ருதீனி சப்போர்ட் பண்ண ட்ரிகர் ஆயிட்டு போயிட்டு என்ன கேட்பானுங்க. கம்ருதீன் இவனை பார்த்து உருண்டேன்னு சொல்றான். சப்போர்ட் பண்ணா கடுப்பாயிடுவாங்க. பிக் பாஸ் பேசல அப்படிதான்டா பண்ணணும். அவங்க எல்லாரும் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணும் போது நீ வேற ஒருத்தனை சப்போர்ட் பண்ணா ட்ரிகர் ஆயிட்டு. அன்னைக்கு தமிழன் போய் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் பிக் பாஸ் பேசல. அவனோட பயந்துட்டானோ தமிழன் போய் பேசினதுல. தமிழன் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு விஷ்ணு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண சமகாண்டாயிட்டானுங்க. மனுஷனை சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன்லாம் யாரோ கேட்டிருந்தானுங்கன்னு. விஷ்ணு விஜய் சப்போர்ட் போட்டு லிங்க் அனுப்பிவிடுங்க போயிடலாம். 8 மணிக்கு மேல போடுவோம் நைட்டு. இல்ல ஏசமா வச்சுட்டுலாம் நீங்க சண்டை போட முடியாது guys.
நம்ம முதுகுல குத்திருவோம். ஏசா சிம்பு விட்டுரு. சிம்பு வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க ஒருத்தனை பத்தி. நான் ஏன்டா அடிச்சிருக்கவே உங்களுக்கு மாட்டேன். பிக் நேற்று பாஸ் சூத்த முன்னு நான் தூங்கி ஏஞ்சி வந்து ஸ்பேஸ்ல சும்மா உட்காந்துருந்தா இவன் நதீர் எல்லாம் அசிங்கப்படுத்துறானுங்க என்ன. வாயை திறக்க மாட்டான், பயன்ட்டான். டீச்சர் பார்த்தேன்னு கொலக. நான் டீச்சரே பார்க்கல அப்ப. நானே அப்ப தூக்கலகத்துல இருந்து உட்காந்துருக்கேன். என்னென்ன பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா ஸ்பீக்கர்ல இருந்து உட்காந்ததுக்கு. பேசன் ப்ரோ, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மாமே. இந்த நதீர் இந்த 2-3 கேஸ் இருக்காங்க. இவனு சிம்பு பத்தி பேசினா சரத்து நதீர் தான் மெயின் இதுல. அவாய்ட் பண்ணிடு. அவன் வந்து இழுத்துட்டு அடி வாங்கி கொடுக்குறாரு. நதீர் வேற அப்பப்ப போன் போட்டு சிம்பு வந்துட்டான், சூர்யாவோட கரியரே காலின்றான்டா அப்பப்போ போன் போட்டு. எனக்கு நிஜமா அப்படிதான் பண்றான். உண்மையாலே வாட்ஸ்அப் கால்ல வரான், குரூப் கால்ல வரான், வந்துட்டு அவள் தான் சூர்யா கரியர் காலிக்கு, சூர்யா கதை முடிஞ்சது, இனிமேல் சிம்பு தான் எல்லாமே. அது உண்மையா இருந்தாலும் அது நடந்ததுக்கு அப்புறம் பேசணும். நான் அதனாலதான் பேசாம இருக்கேன். உண்மையா இருந்தாலும் சரத்து சொல்லுது பாத்தியா? ஐயா ஐயா கரந்தையா கொஞ்சம் அமைதி இருக்குயா. இவன் நம்ம எகிரி அடிக்கிறான்டா, விடக்கூடாது. இரு தலைவரா இருக்கிறான் சிம்புக்கு. விஜய் கூட அப்படி இருக்கு நான் பார்த்தேன். ஹெவியா அடி வாங்கி கொடுக்குறான்டா நாய். சரத் ஒழுங்கா பிரதீப் ரங்கநாதன் மாறிடு. சிம்பு எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பிரதீப் இருக்குடா. அடுத்த டெஸ்ட் அதாவது 3 டைப் ஆஃப் காட்ஸ்ன்ற மாதிரி தலைவனை தூக்கிட்டு வந்து பிரதீப் 3ஆவதா சொல்லி இருக்கேன். சிம்புவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். விஜய் சேதுபதி பிரதீப் வச்சு டீல் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொம்பளை வச்சு ஈஸியா அடிச்சிருக்கீங்களா சும்மா எங்க போனாலும் ஒருத்த யூடியூப்ல லைக் போட்டது கூட அனிருத் மேல ஏதுறான்டா. நேத்து வீடியோ போட்டதுக்கு நதீர் வந்து சரத்து திட்டுறான் குரூப் கால்ல. சரத்தே ஒரு அறிவு புண்டே இல்லடா, போய் அந்த வீடியோ எடுத்து போடுவாரு. நதிரிக்கிட்ட டே மயிரே, நான் போன தியேட்டர்ல என்ன நடந்ததோ அதுதான்டா நான் வீடியோ எடுத்து போட முடியும்டா. அது கூட்டமே இல்ல, அது எதுக்கு நீ எடுத்து போட்டு வரையும். நேத்து தீபக் கலாச்சு விட்டாங்க சார் குரூப்ல. தீபக் ஒரு ஆளு. அவன் நீ போன வீடியோ கோவஸ்ட்ல இருந்து இறங்க தீபக மேல ஏத்தி என்ன பண்ற? அவனை சாமி அட்டு என்ன போங்கா பிரதீப் நீ அப்புறம் இவனை வச்சடிக்க வந்தான். நீ ஸ்கிரீன் ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்து போட்டுருக்கா வீடியோவை மாத்தி எடுத்து போட்ட. ஏய் பாலா, அப்படிதான் நீ இது பண்ண தெரியும். 4 ரூபா அங்கிட்டு போய் நின்னாலே இப்படிதான் தெரியும் பாலா. இல்ல பேக்ல அதை விட காலியா இதெல்லாம் ஜூம் பண்ணிருக்கலாம், புரியுதா? இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி பண்ணிருக்கலாம். நாங்க சிம்பு ஃபேன்ஸ்ரா, வெள்ள மனசா இருப்போம். போய் சொல்ல கல்லங்க நானாவே எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது நீ எடிட் பண்ண நதீர் போட்டா தெரியும்டா. நதீரை எடிட் பண்ணி ஒரு நிம்மதியே இல்லாம சுத்த விட்டீங்க நீங்கன்னா. அவன் பாவம் உங்களா நிம்மதி இறந்து தூக்கம் இறந்து சுத்திட்டு இருக்காண்டா. ஏசா இவன் தான் காரணம் கைஸ். எடிட் பண்ணாம பரவாயில்லடா, பாவம் போய் நாய் ஆகி போற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் நிம்மதி தூக்கம் ஒரு மாதிரி சைக் ஆயிட்டான்டா. அவன் நீ ஏன் பண்ற கூட மச்சா தர்கரியில வேற ஆட் பண்ணி அவட ஒரு 5 நிமிஷம் அடிச்சுட்டு இருக்கு. போர் அடிக்க போதா ஆட் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நதீர் சிம்பு வச்சு அநியாயம் பண்றான்டா. டெய்லி வந்து அவனுக்கு சூப்பர் சூத்தடின்னு பேசுற சிம்பு வச்சு ஒரு நாள். அவன் தானே மொத்த அடியை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஓடுவா ஸ்பீக்கர்ல. அன்னைக்கு அன்னைக்கு உனக்கு தெரியாது, அன்னைக்கு தனுஷுக்கு மொரட்ட அடி வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு எஸ்கே ஃபேன் தெரியுமா? ஆமா பிரகாஷ் வந்து காப்பாத்தி விட்டான். ஊமை குத்துறான்டா அவன் வந்துட்டு தமிழ் திருப்பி தனுஷ் ஊம்புலன்னு. ஆமா நீ ஊம்பு அது என்னமோ சொல்லிட்டு இருந்தாயா. அப்புறம் பிரகாஷ் காப்பாத்தி விட்டான். பிரகாஷ் வந்து சார்ஜ் எடுத்துட்டா அந்த டைம். நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன். பிரகாஷ் மட்டும் வரல, ஜாலியான. ஆனா சரத்து மாரி செல்வராஜ் ஜெயிச்சிட்டான் சரத்து. அதுவே போதும். என்ன மாரி செல்வராஜ் ஜெயிச்சிருக்கான்? ஆமா கிரிட்டிக்கலா வந்தானே வின்னு. தம்பி கிரிட்டிக்கலா பார்த்தனா இட்லி கடை தான் பிளாக் பஸ்ட் இந்த வருஷத்துலயே. தெரியுமா உனக்கு? ஒரு நெகட்டிவ் கூட கிடையாது படத்துக்கு. நெகட்டிவே இல்லாம வந்திருக்கு. என்ன சார் உண்மைதானே? கிளாஸ்ல சொல்றோம் சரத்து. நேத்து கிளாஸ் இல்ல, நாங்களும் காந்தாரா கூட நெகட்டிவ் பேசினாங்க. இந்த படத்துக்கு நெகட்டிவ் சொல்ல கிரிட்டிக்கு இட்லி கடை தெரியுமா? ரேட்டிங்கும் கலெக்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. மாமன் எல்லாம் கழுவி ஊத்திட்டு தான் இருந்தானுங்க சோசியல் மீடியால. இல்ல நான் நீ ஏன் ரொம்ப
ரொம்ப தூரம் போகாத சாமு. இந்த படம் இருக்கு, தலைவன் தலைவியா? தலைவன் தலைவி எடுத்துக்கோ. இட்லி கடைனா சோசியல் மீடியால தலையில இது வச்சாடினாங்க. அவன் சாமரம் நம்ம படம் எவ்வளவு ஓப்பனிங் வரும் இன்னைக்கு நாளைக்கு டே 1 15 to 18. நல்ல ஓப்பனிங் தான். இட்லி கடை அடிச்சிட்டோம். டிஎன் டபுள் டிஜிட் கன்ஃபார்ம் டா. டிஎன் டபுள் டிஜிட் ஷூரா வந்துரும். டிஎன்ல டபுள் டிஜிட்லாம் வராதியா? வேர்ல்ட் வைட் தான். ஏன் வராது? எங்க புக்கிங் கம்மியா இருக்கு? பெட் சரத்து பெட் வரியா? 1000 ரூபாய் பெட் வா. 8 to 8+. ஏண்டா ஒரே நிமிஷம் டேய் இரா, ஈவினிங் ஷோ நைட் ஷோ சூர சம்பாரம் பண்ணிட்டு இருக்கடா பைத்தக்காரனா. ஓகே சரத்து பெட் வா, நான் வரேன். சரத்து பெட் 1000 ரூபாய் காசு. ஓகேடா, நான் வரேன், வரியா? எப்படியும் நாம தான் யார் விஜய் சாரும் நாம தான் போட போறீங்க. அது எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் உண்மையிலே கொடுப்பேன். நான் உண்மையிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். ஏடிபி அந்த பேக் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிழிச்சுற. இல்ல கனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். கனி உனக்கு ஷேர் பண்ணி விடுவேன். ஓகே ஓகே. நீ வரியா? நான் சொல்றேன் டபுள் டிஜிட் கன்ஃபார்ம். காசு தர மாட்டான். காசு கிடையாது, டபுள் கிடையாது போன்றோம் அவன. இல்ல தலைவன் பிரதீப் நம்பி 1 லட்சம் ரூபாய் கட்டுவேன். 1000 ரூபாய் டபுள் டிஜிட் ஏதா இருக்க சாட்சி. டபுள் டிஜிட் வரலனா 1000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு கனிக்கே 20000 ரூபாய் தரணும் போல. நிறைய பண்றது. கனி கடை எழுதி கேக்குறடா, நான் தர மாட்டறான். இது வந்து மதராசி மாதிரி ஹாலிடே சோலோ ரிலீஸ் வந்திருந்தா மதராசிக்கு தாண்டி இருக்கும். மதராசில தானே டபுள் டிஜிட் வருமா இல்லையா? டபுள் டிஜிட்லாம் வந்துரும் ஈஸியா. இப்ப வராது ப்ரோ. மதராசி வந்து ஹாலிடே சோலோ ரிலீஸ்ல, இது நான் ஹாலிடே வித் கிளாஸ். டேய் இது நல்ல புக்கிங்டா. உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டறா உண்டா. சரத்து ரெடில பெட். இட்லி கடை விட நல்ல புக்கிங்டா இதுக்கு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இட்லி கடை டபுள் டிஜிட் பண்ணுது. இட்லி கடை ஓபனிங் அடிக்காது. வேர்ல்ட் டிஎன்ல அடிக்காது. இட்லி கடை நல்ல புக்கிங்ன்ற, இட்லி கடை புக்கிங் அடிக்காதுன்றீங்க. என்னடா புரியல எனக்கு. டிஎன்ல அடிக்காதயா? வேர்ல்ட் வைட் அடிக்குங்க. டிஎன்ல அடிக்காது. சரி, நம்ம தலைவர் கணேஷ் எப்படி இருக்கா சரத்து? அர்ஷக் ப்ரோ, ஆனா கொஞ்சம் ரிஸ்க். கிட்ட வந்துரும். தீபாவளி வேற வருது. தீபாவளிக்கு எப்படா இந்த வாட்ச் பண்ணலாம் ஸ்வீட் பாக்ஸ் போனஸ்லாம் தருவீங்க? தருவானடா. வேலை செய்யற கல்ல எல்லாத்தையும் தருவானு. அந்த அளவுக்கு கல்லெல்லாம் எவனும் இருக்க மாட்டான். இல்லையா ஆளே டைம் லைன்ல வரவே மாட்டான் இப்பலாம். நேத்து ஸ்பேஸ் போட்டாயா? நான் அனோனிமஸ்ல உட்கார்ந்து இருந்தேன். இவனுக்கு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாரு. முன்னால சரத்தி யாராவது போய் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. டைம் லைன்ல வரவே மாட்டான். சரத்து கோட் பண்ணிட்டு இருப்பானே. நேத்து 2 நாளா கோட் பண்ணானே முன்னாடியே. பண்ணலாம். நாளைக்கு காலைல ஏஞ்சி பண்ண வேண்டியதான் போறதுக்கு. பாட்டுக்கார தம்பி எங்க? அந்த மாதிரிதான் ரியாவோட அக்கௌண்ட் வேற போயிடுச்சுன்னானுங்க. சரத்து பயந்து அது சரத்தா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டான். என்னடா சாடே சரத்துன்னு 3 வாட்டி கூப்பிட்டு என்ன வச்சிருக்க? சரத்து பயப்படுறான் இப்பெல்லாம். ஆமா, கண்ணுல பயம் தெரியுது. நீங்க தானே? யாரா இவனு? இவனு இல்ல நம்பாதே. சரத்து சொல்ற கண்ணுல பயம் தெரியுது. அப்பா உனக்கு வேற கடையில ஒரு ஸ்வீட் வாங்கி தரல, அந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. அப்பா உனக்கு வேற கடையில பொம்மை வாங்கி தரப்பா. இந்த கடை எனக்கு இது இவனுங்களாம் ஓகேடா. நதீர் தான்டா பேச ஆரம்பிச்சா கனெக்டிவ் போவாங்க சார். எப்படி ஸ்பாட்லயே போவான் தெரியுமா? செம்ம சிரிப்பாரு. ஊபர் டேக்கரை பார்த்து போனான் பாரா. ஊபர் டேக்கரை வச்சு செஞ்சுட்டான். குரூப்ல கலாங்க. நம்ம கேங் மானத்தையே வாங்குறான். வர சொல்லு. ஊபர் டேக்கர் அடிச்சிட்டாயா நதீர? ஆனா பிரகாஷ் வரலன்னா ஒன்னும் பண்ணா இருந்திருக்கும். நீ ஆதியோட டீம் விட்டுட்டு போயிட்டேன். அந்த யூபர்லாம் அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டான். குரூப்ல போட்டுட்டு இருந்தேன். ட்ரிகர் ஆயிட்டானு சார். நதீர மெயின் போர்டு பிளேயர் ஆகலான்னு பார்த்தா வேலைக்கு ஆக மாட்டான். சைடு போர்டு தண்ணி கூட பிளேயர் ஆக மாட்டான். தண்ணி கூட உதவ மாட்டான்டா அவெல்லாம். தண்ணி போயிட்டு அடி வாங்கி ராம மாதிரி படுத்துக்கிறான் போயிட்டு கட்டில்ல. எங்க எஸ்கே ஃபேன்ஸ் அடி வாங்கிட்டீங்க சரத்துங்க 2 பேரு. நாங்க ஊபர் டேக்கர் ஆதி. யாரு? நதீரா? ஜூடு. ஆமா, இன்னைக்கு ஜூடு நீ மட்டும் சும்மா கிடையாது. நீ எல்லாம் கனிக்கிட்டே அடி வாங்குற.
நானா கனியை போட்டு லெஃப்ட் ரைட் அடிப்பேன். கனி பெரிய ஆளியா? கனி ஃபேமஸ் ட்விட்டர்லயே. கோபியே போதும்டா. சரி கனியை விடு, கனி கூட சரி என்ன கனி கனி என்ன சொல்லிருக்கான்? பைசன் தான் டிஎன்ல பண்ணு சொல்லிருக்கானு கனி. கனி உக்கரமா இருக்கான் சூத்த கிழிக்கிறது. நான் நண்பன் அடிக்க மாட்டேன், கோபி நன்மையா, அதனாலதான் விட்டுட்டேன் பாவம் போட்டு. சரி ஏசா உனக்கு ஒரு அதிர்ச்சி தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி ஒண்ணு சொல்லிட்டா, நாளைக்கு பாரு புக்கிங் எப்படி இருக்குன்ட்டு. என்ன வேணா பண்ணுங்க. நாங்க வந்து வாக்கிங்ஸ் தான் மாறி கிரவுட் வந்து நம்பர் வரட்டும், இன்ஸ்பிளாக் போடுவோம் என்ட்ரன் பாத்துல. என்னடா இது? இது வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு உருட்டுனதுடா அது. இந்த கதையை பாமர மக்கள் அப்படிதான் விடாமுயற்சி. ஏன்டா பிஎம்எஸ் லாபம் வருதுன்னு கேட்டா, பாமர மக்கள் வியாழக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிஎன்சில வாக்கிங்ஸ்ல தான் எடுப்பாங்க சார். ஐடி இந்த ஐடில இருக்கு. நம்ம வந்து எஸ்கேஎன் பக்கத்துல இல்ல, அப்புறம் உங்க தலைகளை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருவான் ஒரு அஜித் ஃபேனுக்கு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு தீபாவளியை பூரா இதை வச்சு ஓட்டுவானா. கவலைப்படாத, எங்க வீட்டுல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு இதெல்லாம் இருக்கு, அதை வச்சு போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு விட போறேன். இல்ல இன்னொன்னு சொல்ல மாட்டேன், எங்க ஆபீஸ்ல பியூனுக்கும் செக்யூரிட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்க ஆஃப்டர் தீபாவளி. போட்டோடு பியூன் திருடிட்டு போய் போறான் வந்து. இதுல போட்டுருந்தாங்க குரூப். ஆனா சரத் இப்ப நான் ஒரு செலிப்ரேஷன் ரேவந்த்க்கு ஸ்பியர் கூடிய ரேவந்த் ஏஜம் படம் பார்த்து ரிவ்யூ சொல்லுவான். அதுல தனுஷ்னு பேர் சொன்னோனதான் செமையா கத்துறானுங்க. ஆமாமா. என்ன இப்போ தனுஷுக்கு எழுதி கொடுத்துடலாமா 100 கோடியா? இந்த வருஷத்துல அவர் படமே 2 படம் வந்திருக்கு. 2 படத்தையும் மதிக்காம விட்டுருக்கீங்க. ஒரு வீடியோ பார்த்தேன் சார். நாங்க 150 கோடி பண்ணிருக்கோம். குபேரா நெல்சனை காமிச்சோன பயங்கரமா கத்துறானுங்க. நெல்சன் படத்துல இருக்கான்டா, படத்துல வருவானு. அதெல்லாம் கிடையாது. இல்ல நெல்சன் எப்படியாவது ஒரு 100 கோடி கொடுக்கணும்னு பாக்குறான் போல நெல்சன்லாம். சரி சரி. தம்பி யாரு? நெல்சன் வந்து பெரிய ஹீரோ படத்துல தான் இருப்பான். அப்புறம் சிம்பு படத்துல இருக்கான். பேசுறதெல்லாம் யாருன்னு பார்த்தனா சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் போர்ல சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான். நாங்கலாம் எஸ்கே ஃபேன்ஸ், எங்கள்ட்ட 100 கோடி இருக்கே, உங்கள்ட்ட இருக்கா? நாங்க மദ്രാசி 100 கோடி. என்னடா இது ப்ரோமோல பார்த்தா பார்வதி திவாகர் பத்தி பின்னாடி பேசிருக்கா. அவன் ரொம்ப நாளா அதான்டா பண்ணிட்டு இருக்கா. திவாகர் ஒரு அப்பாவிடா. அவன் இங்க திவாகரை பத்தி இங்க வந்து இங்க இவங்கிட்ட நல்லா பேசிட்டு அங்கிட்டு போய் அவன் தான் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் பேசுறதுதான் அது. பார்வதி சாமாலாம் பயங்கரமா இருக்குடா. மாமே நேத்து ரெட் கிராப்ல பாத்தியா? ஒன் பீஸ்